ஸோ இப்போ இருக்கிற ஜெனரேஷன் அண்ட் சம் ஆஃப் தி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் நிறைய இதை பற்றி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, நிறைய டிஸ்கஷன்ஸ் அங்கே எங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வி தாட் வை நாட் ஒரு எக்ஸிபிஷன் நடக்கும்போது வை நாட் வி டூ. ஸோ வி ஆர் சிட்டிங் அமிட்ஸ்ட் திலீப்போட வைப்ரண்ட் பெயிண்டிங்ஸ். ஸோ இஸ் தி ஆர்டிஸ்ட் அண்ட் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் சென்னையில் நடக்கிறது, இட் இஸ் எசென்ஷியல் அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஹெல்த்தி. ஸோ நம்மளோட இந்தியன் ஆர்ட் எடுக்கும்போது தெர் இஸ் நோ பிகினிங் ஃபார் அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு ஒரு டேட், இந்த ஒரு குறிப்பிட்ட டேட்டில் அப்ஸ்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த காலத்துலேருந்தே வாட் பீப்புள் ஹவ் பீன் டூயிங், தே ஹவ் ஆல்சோ பீன் டூயிங் அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்க வந்து பார்க்கும்போது ஒர்க்ஸ் ரியலிஸ்டிக்காக இருந்தாலும் அதுலேயும் ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்குது. ரெப்ரசன்டேஷனல் ஆர்ட் தான் அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்னு சொல்ல முடியாது, ரெப்ரசன்டேஷனல் ஆர்ட் கூட அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் இருக்குது. ஸோ ஈவன் இஃப் தே ஆர் டூயிங் செமி ஃபிகரேட்டிவ், it is a form of abstraction. It is a form of a person's complete involvement, அவரோட ஒர்க்கில் ஒரு complete involvement. Okay, so that involvement, that process of painting, இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறது தான் abstraction. So today if you see world over 1870s வந்துட்டு வெஸ்ட்டில் இது உருவாயிடுச்சு. நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு டவுன் சவுத், இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் வந்துட்டு பனிக்கர் பீரியட்லலாம் he started doing his words and symbols. Everything was one form of abstraction. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ நம்ம கண்டெம்ப்ரரி ஆர்டிஸ்ட்டுங்க வந்துட்டு நிறைய abstract ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது வந்துட்டு நிறைய பேருக்கு நிறைய டைமில் புரியறதில்லை. தெர் இஸ் ஒன் திங் தட் அந்த ஆர்டிஸ்ட்டை புரிஞ்சாதான் நம்மளால் அவங்களோட ஒர்க்கு புரிஞ்சிக்க முடியுன்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இல்லை நம்ம அந்த இப்போ இந்த ரூமுக்குள்ளே வரும்போது இவரோட ஒர்க்ஸ் வந்துட்டு இட்ஸ் ஸோ பிரைட், இட்ஸ் ஸோ பிரில்லியன்ட். ஸோ ஒரு குழந்தையாலையும் ஒரு பெரியவராலையும் இந்த ஒர்க்ஸை வந்துட்டு ரசிக்க முடியும். பிகாஸ் இட் இஸ் ஆன் அ ஒயிட் பேக்ரவுண்ட் அண்ட் இட் இஸ் ஸோ அட்ராக்டிவ். அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, இவர் வந்து ஒரு மெட்ராஸ், இந்த எஸ்பெஷலி திஸ் மெட்ராஸ் செக், த people are looking for some element that is very close to their self. இந்த லுங்கி வந்துட்டு நம்ம நாட்டு சேர்ந்தாப்புல இருக்கு. ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் ரிலேஷன் வித் அவர் திங். ஸோ தட் இஸ் த ஒன்லி ஒன் பாயிண்ட் வேர் பீப்புள் கேன் கிராப் அட்டென்ஷன் டு தட் கைண்ட் ஆஃப் திங். பட் அதர்வைஸ் an abstract artist can play with colors, can play with whatever he wants, but the most important thing to do a work of art, abstract நல்ல ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் பண்ணும்போது ஒரு ஆர்டிஸ்டோட முழுமையான ஒரு பார்ட்டிசிபேஷன் அதுக்குள்ளே இருக்கும்போது தான் இட் பிகம்ஸ் அ ப்ராப்பர் ஒர்க் ஆஃப் ஆர்ட். ஸோ இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு நிறைய பேர் ரியலிஸ்டிக்கும் பண்ணுறாங்க, நிறைய பேர் கான்செப்ட் வைஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் சோஷியல் இஷ்யூஸுக்காகி சொசைட்டி பற்றி நடந்துகிட்ருக்கிற பிரச்சனைகள் வெளிப்படுத்துறதுக்காகியும் ஆர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் அதை அப்ஸ்ட்ராக்ட் ஃபார்ம்லேயும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட்ன்றது வந்துட்டு we have very good artists like ஆதிமூலம், அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மேடையில் சொல்ல போனால் we have these artists, we have அதிவீர பாண்டியன், கணேஷ், we have Shiva and Sunil Shri, and Benita is joining us in a few minutes, and all of you are artists. ஸோ நம்ம எல்லாருமே இந்த டிஸ்கஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணால் it will be interactive and it will be little interesting to listen to. So we have Adivira Pandian. Ivira vandu basically he lives in North Madras, and ivaroda works la we can see lot of his childhood memories. It need not represent அப்படியே represent பண்ணணும்னு அவசியம் இல்லை. He does large canvases because he thinks very big, and the seascape because we live near the sea, and அவரோட travelன்றது again don't think that அவங்க அப்படியே represent பண்ணுறாங்க. கேன்வாசஸில் அவங்க ட்ராவல் பண்ணிட்டாங்க, ஒரு காட்டுக்குள்ளே போனாங்க, அந்த மரத்தை பார்த்தாங்க, அது அப்படியே வரைகிறது கிடையாது. பட் அதில் இருக்கிற அந்த எசன்ஸ், அவங்களோட லைஃப்பில் நடந்துகிட்ருக்கிற இன்சிடென்ட்ஸ், அவங்களோட லைஃப்பில் நடந்துகிட்ருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சேர்ந்து இருக்கிறது தான் இந்த அவுட்புட். ஸோ we will first listen from this senior artist and we will move on to the other. Variety of blues I know. நான் என்ன பார்த்துட்டே இருப்பேன். ஐ யூஸ் டு வாட்ச். அப்புறம் சாண்டு, வெள்ள சாண்டு வந்து அப்படியே ஒரு பர்பிள் கலரில் மாறுது. அதெல்லாம் வந்து பிகாஸ் ஹியூமன் நேச்சர் வந்து ஆகிட்டே இருக்கும்.
ஒரு கூட்டமைப்பு ஆகும்போது அதோட இது வந்து எர்த்தம் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து அங்கே வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து லாட் ஆஃப் புக்ஸ் வில் பி ஸ்மால் லைப்ரரி டெல்லி லைப்ரரின்ட்டு அதில் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட புக்ஸ் இருக்கும். லாட் ஆஃப் ரெட் கலர்ஸ் வில் பி தேர். ஸோ 2 கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது சின்ன வயசில் இருக்குது, ப்ளூ அண்ட் நம்ம ஃபிகரேட்டிவ்லேருந்து வெளியே நம்ம பார்த்துக்கிட்டேன். வெளியே ஒரு லேண்ட்ஸ்கேப்பை பார்ப்போம் அப்படிதான். ஆனால் லேண்ட்ஸ்கேப்லேருந்து பார்க்கறதுக்கு அது உடைக்கிறது வந்து அப்போது ஆதிமூலம்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா காலேஜில் வந்து சின்ன பவுண்ட்ரி மாதிரி தான் இருக்கும். நமக்கு இப்போ அகாடமி என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. பட் யூஸ் டு டூ ஃபார் நேஷனல்ஸ்ன்னு அதெல்லாம் போயிட்டுருக்கோம். வெரி எக்கனாமிக். அப்போ வந்து நம்ம சண்முகசுந்தரம்னு ஒரு மாஸ்டர் யூஸ் டூ இன் எனாமல் பெயிண்ட். எனாமலில் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பேர்ன் பண்ணுவார். தீக்கும் போது அது அப்படியே ஸ்ப்ளிட் ஆகும் கலர்லாம். அதில் ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் வச்சிங்களேன். ஆனால் லெட்டர் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஒரு வால் இருந்தாங்க, ஒரு 30 feet வால் ஒன்று இருந்தது. அதில் வந்து ஒரு இது வந்து நட்டேஷன்ட்டு இந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பெரிய அஸ்ட்ரக்ட் பெயிண்டிங் பண்ணியிருப்பார். அது வந்து சைலண்ட்டாக அந்த செல்லியாக இருக்கும். ஏன்னா விஷுவல் கமிஷனை போட்டு கமர்ஷியல் இதுக்கு பில்டிங் போகும்போது அந்த டெய்லி பார்த்துட்டு பார்க்கறது மற்ற டிபார்ட்மெண்ட் பார்க்குறாரு. இந்த இது எப்படி போயிடுவோம், இந்த இதுக்கு அதை பார்த்துட்டு தான் நாங்கள் விழிச்சுட்டு போகுது. அப்போ அந்த வால் வந்து சப்கான்ஷியஸ்லி மைண்டு. இப்போ வாட்டர் கலர் பண்ணும்போது அப்போ வந்து ஒரு சின்ன ஃபார்முக்குள்ளே இல்லாமல் ஃபார்மை உடைக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு. இப்போது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இயர் அப்போ தான் பெரிய பெரிய இது பேப்பர் வந்து ஒரு ஃபுல் ஷீட் பேப்பர்ஸ்லாம் வச்சாரு. ஒரு 4 or 5 yearsக்கு அப்புறம் திருப்பி வந்து ஃபுல்ஃபில்டாக நான் ஒர்க் ஆர்ட் கலருக்குள்ள ஃபார்முக்குள்ள அப்போ வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் தட் இதுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் சைடு ஒரு நடுவில் ஒரு ஃபிகரை போட்டு சுற்றி வர கலர் வைக்கிற யோசனைன்னு மாறும். அப்போ வந்து எல்லா ஃப்ரேம் ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன் இருக்குல்ல, ஒரு ஸ்கொயர் பை ஸ்கொயர் இன்ச்சாக வந்து ஒரு கேன்வஸை பார்க்குறதுன்ற ஒரு யோசனை. அப்போ நிறைய கலர்களை வந்து அப்போ நேச்சர்லேருந்து ஒவ்வொரு கலர் இருக்குது. அப்புறம் ட்ராவல்லேருந்து பார்க்குற கலர்ஸ், அப்புறம் நம்ம ஏற்கனவே உள்ளே இருந்த கலர் அது எல்லாத்துக்குமே எடுத்து அப்ளை பண்ணுறது கேன்வாஸ்கள். அது ஒரு கேன்வாஸில் பல்லாயிரக்கணக்கான கேன்வாஸாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. தட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் தி ஒர்க். What he was trying to say is அந்த transition எப்படி நடந்துச்சு, ஒரு ரியலிஸ்டிக் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு எப்படி ஒரு ஸ்மால் ஃபார்மேட் ஒர்க்லேருந்து எப்படி நிறைய இன்ஸ்பயர் ஆகிட்டு நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் கேதர் பண்ணிவிட்டு எப்படி அடுத்த கட்டத்துக்குள்ளே போகிறாங்கன்ற ஒரு இன்ட்ரடக்டரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. We will continue with Ganesh. அப்ஸ்ட்ராக்ட்ன்றது அது டேர்ம். அந்த டேர்ம் வந்து வெறும் ஆர்ட் ஃபார்மில் மட்டும் இல்லை, அது ஃபிலாசபிக்கலில் இருக்குது, ஆர்கிடெக்சரில் இருக்குது, எல்லா லெவல்லையுமே இருக்குது. இந்த அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற டேர்ம் அப்படின்றது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி தான். வென் யூ ட்ரை டு டிஃபைன் அந்த அப்ஸ்ட்ராக்ட்ன்ற தன்மை விட்டு அது போயிடும். ஸோ அப்போ வந்து அப்ஸ்ட்ராக்ட்ன்றது ஆப்ஜெக்டோ இல்லாட்டி வந்து அந்த ஒரு டேர்ம் இல்லை, ஒரு பர்சன் டு பர்சன் வேரி ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்டாக இருக்கணுன்றது எனக்கு அப்ஸ்ட்ராக்டாக இருக்க மாட்டேங்குது. இதில் வந்து அகெயின் நம்மளோட எமோஷனையோ அது எப்போ நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அது அப்ஸ்ட்ராக்ட்ன்ற தன்மை விட்டு வெளியே வந்துடும். ஸோ அப்போது இங்கே ஏதோ ஒரு பச்சை கலர் அடிச்சுட்டு நான் அப்ஸ்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறேன், அதுக்கு நான் ட்ரீன் டைட்டில் கொடுக்குறேன் அப்படின்னாலே அது அப்ஸ்ட்ராக்டாகவே கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ எண்ட் ஆஃப் த டேல ஒரு ட்ரைங் டு ரெப்ரசன்ட் சம்திங். ஸோ இதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். உங்களுடைய இதை நீ ஷேர் பண்ண. வாட் யூ ஃபீல் அபவுட் அப்ஸ்ட்ராக்ட் அந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா? அப்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம சொன்ன கணேஷ் நம்பர் தான். லிட்ரேச்சர் ஏரியா தியேட்டர் ஏரியா இருக்குது, மியூசிக் இருக்குது. லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா திருப்புகழ்லேருந்து ஆரம்பிக்கும். ரொம்ப அப்ஸ்ட்ராக்டாக வந்து திருப்புகழ்லேருந்து நம்ம எடுத்துக்கணும். அதுவே வந்து மீனிங்கும் நீங்கள் சொல்லிக்கலான்ட்டு இன்னொரு இடத்துல வந்து பேசுகிறாங்க. இப்போ அருபத்தன்மைக்கு வந்து அருபத்தன்மைன்றது அப்ஸ்ட்ராக்ட் பார்த்து அருபத்தன்மைன்னு சொல்கிறது, அது அருபத்தன்மை இல்லை, எல்லாத்துக்கும் உருவத்தன்மையோடு தான் இருக்குது என்னுடைய புரிதல். எல்லாத்துக்குமே என்னுடைய புரிதல் வந்து எல்லாத்துக்கும் உருவத்தன்மை இருக்குது. பார்வையாளனுக்கும் படத்துக்கு முன்னாடி தொடர்பு தான் வந்து அவன் தான் வந்து சொல்லிக்கணும் இது அப்ஸ்ட்ராக்டா ரியலிஸ்டிக்கா அப்படின்றது. பெயிண்டருக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அவனுடைய ஃபீல் அவன் என்ன அந்த டைமில் அட்டன் பண்ணுறானோ அதுதான். அதுக்கு நான் ஒரு காரண காரியங்கள் சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் அது தேவையற்றதாக தான் இருக்குது. ஆனால் அருவத்தன்மை வந்து முழுசான அருவத்தன்மை நம்மளை யாரோட உணர முடியாது. நீங்கள் எந்த இடத்துல போனாலும் மறுபடியும் அந்த உருவத்துக்குள்ளே வந்துடுறீங்க இல்லையா? அது மெட்டீரியலுக்கு வேணால் மாறுபடுமானா மெட்டீரியலுக்குள்ளே போகும்போது மாறுபடாது. உருவத்தன்மை எங்கேயுமே தக்க வச்சுருந்தாரு. நான் சொல்லியிருக்கேன் நீ என்ன பிரச்சனை? நான் வந்து திலீப் ஒர்க்லேருந்து கனெக்ட் பண்ணி சொல்லலாம். இப்போது ஏன்னா ரெஃபரன்ஸ் வந்து இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து திலீபோட ஒர்க்காக இருக்கிறதுனால சொல்லுவேன். ஸோ
ஒரு ஆர்டிஸ்ட் அப்சர்வ் பண்ணும்போது நான் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஆர்கனைஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பேன். திலீப் வந்து மோர் ஆஃப் எ ஹேபிச்சுவல் ஆர்டிஸ்ட். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிட்டு வீட்டில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது இல்லாமல் திலீப் வந்து ரேண்டமாக ஒரு கேன்வாஸை ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ இட்ஸ் லைக் அன் ஹேபிச்சுவல் ஆர்டிஸ்ட். ஸோ காலையில் நான் சமைச்சிட்ருக்கேன்னு சொல்கிறவன் அடுத்த 5 நிமிஷத்தில் ப்ரெஷ்ஷில் ஒர்க் பண்ணிடுவேன். ஸோ ஒரு சின்சியராக ஒரு பற்ற வேலை மாதிரி திலீப்பை பார்க்க முடியும். காலையில் எழுந்திரிச்சு போய் ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு வேலை ஃபார்மேட்டில் திலீப் ஒர்க் பண்ண மாட்டேன். ஆனால் அவனோட அப்ஸ்ட்ராக்ஷனோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃப்ராக்மெண்டட் எக்ஸ்பீரியன்ஸை தான். அன்னைக்கு தினம் இன்ஸ்டண்ட்டாக நடக்கிற ஒரு கலரையோ ஒரு எலிமெண்ட்டையோ வந்து குயிக்காக அப்சர்வ் பண்ணுவான். நான் சொல்கிறது ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி மாதிரி இல்லை, ஒரு ஜெனரல் ஒரு காமன் ஹியூமன் மெமரி மாதிரி இருக்கும். அது வந்து கலராக பார்க்கும், கோடுகளாக பார்க்குறது, அது நல்லாவே பிரிக்கலாம். யாருக்கு என்ன வேணுமோ அது மாதிரி பார்க்கலாம். சிலர் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் பார்க்க முடியும். இது அத்தனையுமே திலீபாலே முடியும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட்ன்றது ஒரு இன்ஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸை கான்ஸ்டண்ட்டாக டெலிவரி பண்ணிகிட்டே இருக்கிறது தான். ஒரு ஃப்ளோலே இருக்கும்போது மட்டும்தான் அது ஹேப்பன் ஆகும். ஆர்கனைஸ் பண்ணி நான் ஒரு 2 வருஷத்துக்கு அது ஒரு மெமரியாக வச்சு ஒரு ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பீரியன்ஸாக கலெக்ட் பண்ணி வச்சு இயல்பாக இப்போ எடுக்கிற டாக்குமெண்ட்ரியை வந்து நம்ம நாளைக்கு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொல்ல முடியும். அதை எடுத்துகிட்டு அது இன்ஸ்டண்ட்டாக கான்ஸ்டண்ட்டாக அப்படியே ஹேப்பன் ஆகும்போது தான் வந்து பியூர்லி ஒரு எக்ஸ்பிரஷனாக இருக்குது. அந்த கணமே அது வந்து பதிவு பண்ணுறதுல நான் நிறையவே பார்க்குறேன். ஆடியன்ஸ்லேருந்தும் நீங்களும் கேட்கலாம். யூ கேன் கொஸ்டின் தெம், யூ கேன் ஆல்சோ கிவ் யுவர் ஒப்பீனியன். How to interpret any abstract art? How to interpret any abstract art na? It is up to the beholder's perception. However you want to see it, however in what way you are grabbing the attention. So that is how you interpret. It can be anything. ட்ரை பண்ணிங்கனாலே அங்கே அந்த அப்ஸ்ட்ராக்ட் தன்மை விட்டு வந்துடும். ஸோ நீங்கள் அதை நீங்கள் பார்க்கணும், அவ்வளோதான். வித்தவுட் யுவர் ப்ரீ ஆக்குபைட் நாலேஜில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா that will be an abstract form. So you're trying to apply your thought in that, so it's not going to be an abstract. Maybe I can give some answers. So we are in a material world. So generally நம்ம பார்க்குறது பழகிறது எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் ஒரு பேர். இப்போ அந்த குஷன் எடுத்தோன்னா இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். பீன் பேக்னு சொல்லுவோம், இதுக்கு சேர்ன்னு சொல்லுவோம், மெட்டல் சேர்ன்னு சொல்லுவோம். எல்லாத்துக்குமே ஒரு பேர் வச்சு பழகிட்டோம். ஜெனரலாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படி பேர் வச்சு வருது. நம்ம வந்து ஒரு பீச்சில் நடக்கும்போதோ இல்லை ஒரு ரோட்டில் நடக்கும்போதோ காற்று நம்ம மேலே படும்போதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம எப்படி வேர்ட்ஸாக டெலிவரி பண்ணுறதுன்னு ஒரு ஸ்ட்ரகிள். ஸோ மேபி நான் ஆன்ஷியஸாக இருக்கேன் அப்படின்னா அந்த ஆன்ஷியஸ் வந்து எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. ஸோ அது வேறுபடுறதே வார்த்தையிலே வேறுபடும். ஸோ ஒரு ஒர்க்கை பண்ணும்போது ஆர்டிஸ்ட் வந்து பல உணர்வுகளால் தான் அதை ஒர்க் பண்ணியிருப்பார். அது ஒரு சிங்குலராக ஒரு புழு வந்து இலையை சாப்பிட்ற கோணத்தில் இருக்காது. அது வந்து மல்டிபிள் லேயர்ஸில் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். அதாவது அந்த உணர்வை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னதோட கன்க்ளூஷன். ஸோ தென் அதுக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறது வந்து அண்ணா சொன்ன மாதிரி இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஒரு சேர்னோ ஒரு ஆப்ஜெக்டாகவோ அதை கன்சிடர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆர்டிஸ்ட்டுமே ஆப்ஜெக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னு இல்லை. இப்போது திலீபாலேயோ இல்லை ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஆர்டிஸ்டாலேயோ ஒரு ஆப்ஜெக்ட் பண்ண முடியும், ஒரு பாட்டிலோ ஒரு இதே பண்ண முடியும். அப்போ அதுக்கு ஒரு பேர் வைக்க முடியுது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு பேர் வைக்க முடியுது. யூ ஆர் அலவுட் டு இன்டர்பிரட். ஸோ அந்த டைட்டிலோ இல்லை ரைட்டப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். It is your experience and the artist's experience also. And when you go inside the exhibition hall itself, the kind of sound that it makes or the kind of music that rings in your ears, everything is one kind of an experience. Like recently Vanitha had she was part of a group. So when we entered the exhibition hall, there was so much bright light and there were so many things happening around, and then suddenly when I went to her section, I'm not saying this because she's from here, when I went to her section, there was one kind of aura and there was one kind of silence and everything shut me down.
Like there were so many people making noises outside in the room, but then when we went to her section, there was that kind of an experience that she herself might have experienced. So we will listen from her also about what abstraction. மோஸ்ட்லி ஒர்க் பார்க்குறது வந்து நிறைய நேரங்களில் வந்து நம்ம ரொம்ப டிசைன் ஆகிருக்கோம், நிறைய விஷயத்தில் டிசைன் ஆகிருக்கோம். அது வந்து கேட்டோ பார்த்தோ படித்தோ அந்த எல்லா யோசனையோடு தான் ஒரு விஷயத்தை அப்ரோச்சே பண்ணுறோம். ஒரு குழந்தையாவோ இல்லைன்னா ஒரு வேறு ஒரு நான் அனிமல் அப்படின்னு சொல்ல வரல, பட் எனக்கு அவங்க வந்து ரொம்ப மோர் தென் ஹியூமன் அப்படி தான். பட் அவங்க அப்ரோச் பண்ணுற மாதிரி நம்மளால் ஒரு விஷயத்தை வந்து அப்ரோச் பண்ண முடியறதில்ல. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாமே ப்ரீ கன்சீவ்டான ஒரு விஷயத்தோடு தான் பார்க்குறோம். நிறைய நேரங்களில் கேட்குற கேள்விகளுக்கு நம்ம பதில் வச்சுட்டு தான் நம்ம எதிராளிய கேள்வியை கேட்குறோம். அந்த மாதிரி ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் நிறைய நேரங்களில் கேள்விகளே கேட்கப்படுது. ஒரு விஷயத்தை சாதாரணமாகவோ இல்லைன்னா அந்த விஷயம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றது. ஸோ அந்த விதத்தில் கூட நான் நிறைய நேரங்களில் நம்ம வந்து கேள்விகள் கேட்கப்படுறதில்ல. அப்புறம் பதிலுமே அந்த பதில் வந்து எதிராளிகிட்டேருந்து வரும்போது அந்த ஆள் என்னவா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அளவுகோலோடு தான் அந்த பதிலை வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த பதிலுக்கு அதை வந்து பயங்கரமாக பகுத்தாராய்வ ஆரம்பிச்சிடும். இது எப்படி அப்புறம் அப்போ அந்த ஆளோட பின்புலங்களோ இல்லைன்னா அந்த ஆளோட ஸ்டேட் ஆஃப் மைண்டும் அதுக்குள்ளே இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கணும். நிறைய நேரங்களில் ஒரு ஒர்க்கோ இல்லைனா ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறதோ அந்த பாயிண்டில் அது அப்படி இருக்கவே இருக்காது. ட்ரூவாக இருக்குதுன்னா நான் சில நேரத்தில் அது வந்து எந்த ஒரு அப்ரோச்சுமே இல்லாமல் எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் கூட நிறைய விஷயங்களை நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கோம். ஆனால் பின்னாடி அதை நம்ம எக்ஸிபிட் பண்ணும்போதோ இல்லைனா அதை என்கவுண்டர் பண்ணும்போதோ அதுக்கு நம்ம பின்னாடி இருக்கிற எல்லா விஷயத்தை நம்ம டிரைவ் ஆன எல்லா விஷயத்தையும் சேர்த்து தான் அதுக்கு வந்து பதில் சொல்லுவோம். ஆனால் அந்த ஸ்டேட் ஆஃப் அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டோ இல்லைனா அதை எப்போ நம்ம ரியலைஸ் பண்ணுறோமோ இல்லைனா அது என்ன நம்மகிட்ட தூண்டுதோ அப்படிங்கிற அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம பேசுகிறதே இல்லை. ஸோ அகெயின் கம்மிங் பேக் டு அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட், நிறைய நேரங்களில் வந்து நம்ம கேள்வி கேட்காம பார்க்கணும். அப்படி ஏன் இந்த எல்லாமே சொல்கிறோன்னா இத்தனை யோசனைகளோட ஒரு ஒர்க்கை நம்ம பார்க்கணுமான்ற ஒரு கேள்வி இருக்கும். ஒரு ஒரு எல்லாமே வந்து புதுசு அப்படின்னு எல்லாம் எக்ஸிஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் இருக்குது. ஆனால் ஒரு 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 பொருளை நம்ம வந்து இந்த மாதிரியான எல்லா யோசனைகளோடும் இல்லாமல் பார்க்குறதால தான் நமக்கு வந்து நம்மளால் அந்த என்கவுண்டரோ இல்லைன்னா அந்த அந்த ஒரு ஒரு கான்வர்சேஷனோ இல்லைன்னா ஒரு வேறு எந்த ஒரு சம்பாஷணையும் அதோட நடக்கிறதுக்கு இல்லாமல் இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் மீறி நம்மளை வந்து நிறைய நேரங்களில் அந்த ஒர்க் வந்து நிற்க வைக்கும். ஏன் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன கதைகளோ இல்லைனா பார்க்குற இமேஜஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இல்லாமல் நம்மளை ஏதோ ஒன்று என்ன இருக்குது அப்படின்னு நிற்க வைக்கிற ஒரு இமேஜ் வந்து அதுக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஈச் அண்ட் எவ்ரி அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்டை பார்க்கும்போதும். ஸோ அந்த மாதிரியான ஒர்க்ஸ் நிறைய நேரங்களில் நிறைய ஆர்டிஸ்டோட ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வரும்போது ஏன்னா இதெல்லாம் வேணாம் ஏன்னா ஒரு ரொம்ப இப்போ சொன்ன மாதிரி டிஃபைன்டான இமேஜை பார்த்து நம்ம பழகி அந்த டிஃபைன்ட் இமேஜ் இல்லாமல் ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்ப்ரெஷன். ஏன்னா அதுக்குள்ளே சில நேரத்தில் நிறைய நேரங்கள் அப்ஸ்ட்ராக்ட் ஆர்டிஸ்ட்டை வந்து எல்லாருமே கேள்வி இது என்னன்னு தானே முதல் கேள்வியை நம்ம கேட்க ஆரம்பிக்கும். இதில் என்ன சொல்ல வரீங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்றது. நான் அந்த கேள்வி இல்லாமல் நம்மளால் ஏன் பார்க்க முடியல அப்படிங்கிறது நம்மளே நம்ம கேட்டுக்கிறதே கிடையாது. ஸோ அப்படி தான் நான் யோசிக்கிறேன் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்டை. அதுதான் வந்து அதனோட பியூட்டியும் கூட. இந்த கேள்வி இல்லாமல் என்னை பாருன்றது தான் அது நம்மக்கிட்ட சொல்லுது. ஸோ அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஒரு ஒர்க் என்கவுண்டர் பண்ணுவோம். எஸ், எனிபடி who want to add on? இது மோர் லைக் ஸ்பீச் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இட் ஷுட் பி இன்டராக்ஷன். ஸோ அதுதான் ரொம்ப விரும்புகிறது. அதனால் உங்கள் சைடில் இருந்து ஐ மீன் இட்ஸ் லைக் அ குரூப் டிஸ்கஷன். ஸோ சும்மா ஜென்ரலாக எங்களை பேசுங்கன்னா எங்களுக்கு நாங்கள் என்ன பேசுகிறது சத்தியமாக தெரியாது. திடீர்னு எங்களுக்கு அதை திடீர்னு நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு அறிவுங்க. Because there are different people with different approaches. Then we'll try to develop the conversation. ஏன்னா நிறைய நேரங்களில் இல்லை ஒர்க் ஆஃப் ஆர்ட் வந்து உங்களை எப்போதும் உட்கார வைக்கணும். அதாவது ஸ்பேஸை வந்து க்ரியேட் பண்ணணும். ஒரு ஸ்பேஸில் வந்து உங்களை வந்து சம்பாஷணை பண்ணுறது டெய்லி டு பி இன் யுவர் ஃப்ரெண்ட் இல்லையா? அப்போ வந்து நீங்கள் வந்து அது கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இட் டோன்ட் மேக் யூ அலோன். யூ ஹேவ் ஒரு ப்ரெசண்ட்டான ஒரு லைஃப்பை வந்து க்ரியேட் பண்ணும் ஒரு ஆர்ட் ஃபார்ம். இப்போ எல்லா ஆர்ட் ஃபார்மும் இட் ஹேஸ் ஓன் திங்கிங். அப்போ வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஃபார்ம் வரும்போது நீங்கள் யூ கேன் கோ இன்சைட் அண்ட் ட்ராவல் அண்ட் கேன் சிட் தேர் அண்ட் வாட்ச் த திங்ஸ். அப்போ வந்து உங்களுடைய இது வந்து உங்கள் விஷன் வந்து ஒன்றும் கொஞ்சம் பிரைட்டாக ஆகலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள்.
இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா இப்போ நீங்கள் நிறைய ரீல்ஸ் பார்க்குறீங்க, நிறைய விஷயம், so many things are creeping into your head and you want questions from here also. But there was a time when people used to just sit in front of the painting and then keep observing what is there and get a nice feel about it. So அந்த ஒரு இதில் you can also add into these people. இல்லை, ஒரு வித்தவுட் கொஸ்டின் இன்ட்ராக்ஷன் எதுவும் இல்லாமல் ஒரு இமேஜை பார்க்குறதுன்றது வந்து சாத்தியம்தான். ஏன் அப்படின்னா நம்ம ஆர்கன்ஸில் வந்து ஐக்கு அந்த பவர் கிடையாது. ஸோ நம்மளுடைய இயரிங் சென்ஸுக்கு அந்த பவர் கிடையாது. இல்லை, அது அப்படி கிடையாது, அது டியூன் ஆக்கப்பட்டிருக்கு. ஐ வந்து சோஃபா வேறு அது டியூன்னு இல்லை அப்படின்றதுக்கு ஓகே, அவனுடைய மெமரி அது மாதிரி ஒரு ஹியூமனால் ஃபங்க்ஷன் ஆக முடியும். எவ்ரிதிங் ஹேட் வேர்ட்ஸ் மேம். ஒரு ஃபார்முக்கு வந்து வேர்டு இல்லாத போது தான் கேள்வி கேட்கப்படுது இல்லையா? இப்போ இல்லை, ஹியூமனால ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே நம்ம வந்து வி ஆர் டிஃபைனிங் இட், திஸ் இஸ் இப்படி இது இப்படின்ட்டு தான். அதை விட்டு அந்த பவுண்டரி விட்டு ஒரு வெளியே வரும்போது கான்ட் எபிட் அக்செப்ட் இட், தட்ஸ் அ ப்ராப்ளம். ஆர்ட் ஃபார்ம்ல அந்த இதுதான் வருது சில நேரத்தில். அப்போ தே டோன்ட் வாண்ட் டு அக்செப்ட், தே ஜஸ்ட் நெக்லெக்ட் அண்ட் கோ. இப்போ அவனுடைய பவுண்டரி அவனுடைய நாலேஜுக்குள்ள அது வரலைன்னா தே ஒன்ட் அக்செப்ட் இட் அஸ் அ ஃபார்ம். இல்லை, சர்வைவல் இன்ஸ்டிக்ட் வந்து ஒன்று அது இல்லைன்னா லீவ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ இது என்னன்னு ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்டா தான் நீ சர்வை பண்ண முடியும். பட் எக்ஸ்பிரஷனாக ஆட்டோன்றது உன்னுடைய சர்வைவல் ஏரியாவில் மட்டுமே இல்லை. ஸோ அது வேறு ஏரியாவில் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை போட்டு ஒரு வீடு வரைஞ்சி சொன்னேன், வரைஞ்சிட்டே இருந்ததில்ல. நான் ஒரு 10 வருஷமாக பார்த்துட்டேன். எல்லா குழந்தையும் எப்படி வரையும்? ஒரு வீடுன்னா அதுக்கு யாரும் சொல்லித்தரல, அதுவாக ஸ்டோரேஜ் ஆனது தான். அது அப்படியே வந்துகிட்டே இருக்கு. மனுஷன் தோணுனதுலேருந்து நம்மளுக்கு வந்து பாரம்பரியமாக உள்ளே வந்து நம்மளுக்கு அப்பா தாத்தா அதுலேருந்து ஸ்டோரேஜ் பார்க்காதது எதையும் வரைய முடியும். இல்லை நான் சொல்ல வரேன், டீச்சர் என்ன பார்க்குறீங்க வரைய முடியும். இல்லை நீங்கள் இப்போ இந்த ஒன்லி காப்பி. ஆனால் இப்போ பார்க்குறீங்க, யூ கான்ட் கிரியேட் எனிதிங். இல்லை மாமா, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் கொஞ்ச நாளாக பார்த்ததில்ல, ஒரு வீடுன்னு சொல்லணும் நேராக அப்பார்ட்மெண்ட் அதெல்லாம் பார்த்து இல்லையா? நான் அந்த வீடு பார்த்தேன், நான் வரையும்போது பார்த்தேன் என் வீட்டில் எப்படி இருந்து ஞாபகம் இருக்குது. ஆனால் எல்லாரும் ஈஸியாக அந்த ஒரு வீடு வரைஞ்சணும். இப்போ பாரு, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்டே இருக்குல்ல. அதில் ஏன் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லை, அது இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னே இருந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கூட இருக்குல்ல. மைண்டு வந்து எப்போதும் ட்ராவல் வந்து வச்சுக்கோங்க. ஒரு இடத்துக்கு போகணுன்னு வச்சுக்கங்க, அந்த எந்த இடம் வந்து சேஃபர் ஜோனுன்னு ஒன்று காட்டும் இல்லையா? நீ எங்கே போகணுன்னு வச்சுக்க, ஒரு அவசரமான நிலைக்கு நீ போகணுன்னு வச்சுக்க, ஒரு சேஃபர் ஜோனை அது கேட்கணும். அது சேஃபர் ஜோனை ஒன்றுக்கு அங்கே போயிருப்பான். நீ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஒரு சேஃபர் ஜோன் இருக்குது. நீ அந்த சேஃபர் ஜோனை கொஞ்சம் உடச்சி வெளியே வரும்போது தான் இன்னொரு இடத்துல நீ பார்ப்ப லைஃப்பில். பார்க்க இல்லாட்டி வெரி பி ஆன். இல்லை, நான் பார்க்குறேன் எல்லாரையும் அவர் மொத்தமாக என்னன்னு சொல்கிறேன் நான். அது நீ வந்து சேஃபர் ஜோன் வந்து வெளியே வந்தால் தான் நீ இன்னொரு விஷயத்தை பார்க்க முடியும், ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். நம்ம அது போகணும். இல்லை, இன்னொன்று அப்ஸ்ட்ராக்ட்ன்றது வந்து என்றைக்கு வந்து மனுஷன் சக்கரத்தை கண்டுபிடிச்சானோ அன்றைக்கே சயின்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஸோ இன்றைக்கி இருக்கிறது எல்லாமே அதனோட மாடிஃபைட் கண்டினியூட்டி தான். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் அப்படின்றது இப்போ இந்த ஆர்டிஸ்ட் இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் இருந்து ஒவ்வொருத்தரும் பண்ணின முயற்சி இருக்குல்ல, ஒவ்வொருத்தரும் இந்த பவுண்டரியை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்றது ஒன்று இருக்குல்ல, அதனோட எக்ஸ்டென்ஷனாக தான் நாம் வந்து இந்த இமேஜ் வந்து நம்ம எப்போதுமே அது ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு ஆக்டிவாக இருக்குது. இப்போதைக்கு நிலைமையில் வந்து பெஸ்ட்டோட ஐடியாவில் வந்து அந்த வேர்ட்டை வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் நமக்கு சொல்லணும், அந்த வார்த்தை வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். இல்லாட்டி இயல்பாகவே நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் பார்க்குறோம் இல்லையா, ஒரு நியூட்ரலும் பார்த்துட்டு இருக்கோம். அதை விட்டும் வெளியே வரும். நம்ம சில நேரத்தில் வந்து பார்ப்போம். அப்போ வந்து இந்த பாடி இங்கே இருக்கும், பாடியை விட்டு நீ வெளியே வந்து பார்ப்பேன், நீ மொத்தத்தையும் பார்ப்பேன். அப்போது கேன்வாஸ்லேருந்து எல்லாமே அங்கே வந்து ஒன்று உங்கள்கிட்ட இருப்பாங்க. இல்லை, இப்போ திரும்ப இங்கே என்ன பிரச்சனைனா, இப்போ அப்ஸ்ட்ராக்டு இந்த ஏரியாக்குள்ளே இப்போ ஆர்டிஸ்ட்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கேட்கும்போது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கம்பல்சரி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது அவருடைய இல்லை, அது நீங்கள் இன்கேஸ் ஆர்டிஸ்ட் அதை சொல்கிறாருன்னு எனக்கு தெரியாது. அவர் கண்டிப்பாக வந்து ஃபீல்டில் வந்து ஒரு கிரிட்டிக் லெவல்லையோ இல்லை ஒரு கியூரேட்டர் லெவல்லையோ வந்து உன்னோட ப்ராக்டிஸ் என்னன்னு கேட்கும்போது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வேண்டியதாக வருது. அப்போது இப்போ கணேசனா சொல்கிறாரு, நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு டெஃபினேஷனை கொடுத்தீங்கன்னா அப்போ அது காலி ஆகுதுன்னு. ஓகே மேம், இல்லை நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். அப்போ வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கிற ஆர்டிஸ்ட்டு இதுக்கு என்ன வந்து அவர் என்ன சொல்கிறார்?
ஸ்டேட்மெண்ட் இல்ல, சொல்லிட்டா அப்புறம் மறுபடியும் கதைக்குள்ள அப்போ திரும்ப நீங்கள் நரேஷனுக்குள்ளே போகிறீங்க திரும்ப. இல்லை நரேஷனுக்குள்ள எதுக்கு போகிறோம்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு பேர் வச்சுக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அது ஃபார்மேட்டு இப்போதைக்கு என்ன தேவை இப்படி ஒன்று இருந்துச்சுன்னா ஓகே ஒரு சில பேருக்கு இது அவ்வளோதான் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அது. இல்லை நான் கொடுக்க மாட்டேன்னு வச்சுங்களேன், அதுவும் வேற ஒரு இடத்துக்கு போயிடும். இவர் கொடுக்க மாட்டாராமா, என்னன்னு சொல்ல மாட்டாராமா, அப்படியா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஷோ வைக்கிறோன்னா இதெல்லாம் இருக்கு அப்படின்றது தான். அந்த ஒரு தேவைக்கு தான் அதை செய்யணுமே தவிர எனக்கு எழுதவே தெரியலன்னு வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு நான் பேசுகிற மாதிரி எழுத்துனாடியே இல்லை, இதில் ஒன்றுமே புரியலன்றாங்க, என்ன பண்ண முடியும்? ஸோ அதுக்காக நான் இன்னொரு தேவை அது எப்படி எழுதணும் என்ன எல்லாமே பேசும்போது இலக்கணம் தேவையில்லை, ஆனால் எழுதும்போது இலக்கணம் தேவைன்னு எதிர்பார்ப்போம். அது நான் நினைச்சது பண்ணிட்டு திருப்பி இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குல்ல. இப்போ கேப்டன் கேட்குற மாதிரி இப்போ ஏன் தேவையானா தேவைப்படுதுன்ற இல்லை, அது அந்த ஏரியா வேலை கம்ப்ளீட்டாக. இங்கே அதை பற்றி பேசுகிறேன் நம்ம there's no need to compromise. உன்னோட எமோஷனே ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறோம், உன்னுடைய புரிதல் அந்த மாதிரியான ஏரியாவில் பேசிட்டு இருக்கோம். இது அகைன் இந்த மார்க்கெட் ஏரியாவை பற்றி பேசுனீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து வேறு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். அங்கே இதெல்லாம் வேணும். ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி கூட அது என்ன வேணால் ஆகும். டைமிங்கும் எதுக்கு இந்த ஒர்க்கு இப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரியாது. புரியுது. அது டிஃப்ரெண்ட் ஏரியா. இங்கே வந்து உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஒரு என்வாரன்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அது என்னன்றது பேசுவாங்க. அதுக்காக தான் இந்த டிஸ்கஷனே வேணும். Okay, I have some doubt. ப்ளீஸ். இந்த கிரியேஷன் ப்ராசஸ் பற்றி பேசுகிறீங்க. கிரியேஷன் ப்ராசஸ் எப்படி இது அதுதான் அவங்க சொன்ன மாதிரி ஒரு ப்ரீடிஃபைன்ட் ஒரு கான்செப்டுக்குள்ள ஆர்டிஸ்ட் போக மாட்டாங்க. தே வில் நாட் திங்க் ஓகே இந்த கலர் நான் இங்கே வைப்பேன். அது நான் சொன்ன மாதிரி ஆல் த எக்ஸ்பீரியன்சஸ் எவ்ரி திங் டுகெதர் தே வில் ஒன் ஃபைன் டே கம் அண்ட் செட். தே ஆர் நாட் திங்கிங் அபவுட் ஓகே திஸ் இஸ் வாட் ஐம் கோயிங் டு டூ அண்ட் தென் ஐம் கோயிங் டு கீப் இட் தென். That's not the creative process, but maybe we can hear it from. but there may be some decisions and choices made while working. இதாவது While working, this While word is important here because that's a transit point. While working, that's a realizing and recognizing point. Yeah. So that's in the process. So that's the thing. So if there is in the making, what kind of choices are you making? ஒரு கொஹிஷன் இருக்குல்ல இந்த ஒர்க் பார்த்தா ஒன்னொன்னு வேற யாரும் பண்ண மாதிரி இல்லை இல்லையா? உங்களோட இது வந்து ஒரு 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 போர்வையிலேருந்து வெட்டப்பட்ட பல பீஸ் மாதிரி நிறைய there is a life running through பாடி ஆஃப் ஒர்க்கில் உங்களுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். பட் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். நான் முன்னாடியே எப்படி பேசினா ஆம்பியில் சொல்லிட்டு இது தப்பு இது ரைட்டு இது எதுக்குமே இருக்காது. எனக்கு நேரத்தில் கத்தணும்னு தோன்ற மாதிரி தான் வந்துட்டு அங்கே இருக்கிற பேப்பரோ கலரையோ அதை வச்சு அது சண்டையா விளையாட்டா அப்படின்றது கூட கான்ஷியஸாக எனக்கு தெரிஞ்சுன்றது கூட இல்லை. நான் வந்து ரொம்ப அழகலாக வந்துட்டு என்னோட இடத்த மட்டும் அந்த இடத்துல வந்து என்னால் அது கூட என்ன பண்ண முடியுன்ற ஒரு ஸ்பேஸை மட்டும் தான் எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே அதில் எல்லாமே வந்துட்டு எந்த ஒரு ரூல் எதுக்குள்ளேயுமே போகாது. ஜஸ்ட் பி ஃபெல்ட் அதுதான் நான் நினச்சேன் போட்டேன். அதுதான் அந்த ப்ராசஸ் மட்டும்தான். Yet there is one point what you have said, it makes sense. There is a continuity and there is a form in each and every size of whatever space given. அது இருக்கு, that is there. அந்த மொரோவர் இது வெரி ரொம்ப கன்வென்ஷனல் வே ஆஃப் இந்த ஆர்ட் ப்ராக்டிஸே ரொம்ப பழசு. இது வந்து நீங்கள் புதுசாக இதை பண்ணிட்டீங்க அப்படின்ற பேசுலாம் ஒன்றும் இல்லை. ப்ரொஃபஷனல் நம்ம ஆர்ட்டுன்ற ஒரு ஏரியா சொல்கிறதே ரொம்ப பழசு. அதில் வந்து நம்ம வந்து இதை பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம்னு பேசுகிறதுலாம் இன்னும் தமாஷா இருக்கும். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஜெனரலி இது நிறைய ஆர்டிஸ்ட் கூட ஜெனரலாக டிஸ்கஸ் ஆகுது. ஒன்று தாட் ப்ராசஸ், ஒரு கண்டினியூஸான தாட் ப்ராசஸ் எனி ஹியூமன் வில் ஹேவ். ஸோ அதுலேருந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுறது தான் ப்ராக்டிஸ் பேஸ்ட். அதாவது ஒரு மனுஷன் யார் பேப்பர் எடுத்து வரைகிறது இல்லை ப்ராக்டிக்கலாக ஒரு மண்ணை கிளேயில் ஒர்க் பண்ணுறதோ ஏதோ ஒன்று, அது ஒரு சின்ன பள்ளத்தனமாகவே ஆரம்பிக்கலாம். தென் லிட்ரலி ஹீ வில் எஜுகேட் ஹிம்செல்ஃப் ஹவு டு ஹேண்டில் இட். ஸோ ஜெனரலாக அது பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பிரின்சிபல் வச்சுருப்பாங்க.
திலீபோட எல்லா ஒர்க்குக்கும் ஒரு கண்டினியூட்டி வர்றதுக்கு பிகாஸ் திலீப் அன்கான்ஷியஸ்லி ஹேவ் சர்டன் பிரின்சிபிள்ஸ் டு ஒர்க். ஸோ எங்கே கலர் வைக்கணும், எது அவனுக்கு பியூட்டியாக தெரியுது, அவன் 2 கண்ணும் சேர்ந்து ஒன்றத்தை எப்படி பார்க்குதுன்ற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ அந்த பிரின்சிபிள் வந்து ஸ்லோவாக க்ரோ ஆகும். இப்போ ஒரு எக்ஸிபிஷன் பண்ணும்போது இந்த எக்ஸிபிஷன்லேருந்து பார்த்துட்டு ஸ்பெக்டேட்டர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றது இன்ஸ்டன்ட். இதெல்லாம் வந்து ரொம்ப சப்கான்ஷியஸ் லேயரில் நடக்கும். திலீப் இஸ் நாட் நியூ டு திஸ் ஏரியா, பட் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வெல். ஒரு கோடை அங்கே ஒரு புள்ளியை கூட கான்ஷியஸாக வச்சுருப்பாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் பார்க்க மாட்டாங்க, இன்னொருத்தர் பார்ப்பாங்க, ஏன் அங்கே வச்சேன்னு கேட்குற ஆர்டிஸ்ட்டுமே இருப்பாங்க. இதெல்லாமே வந்து எஜுகேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அண்ட் த தேர்ட் லேயர் இஸ் த லிட்ரஸி, ஹூ இஸ் சீயிங் த ஒர்க் அண்ட் ஹவு தே ஆர் ரியாக்டிங் டு இட். ஸோ இப்போ திலீபோட ஒர்க் பார்த்துட்டு அவனுக்கு எந்த மாதிரி ஆடியன்ஸை மீட் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரியான ஒர்க் என்ரிச்மெண்ட் கண்டிப்பாக. ஸோ த கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் இஸ் ஆல்சோ வெரி. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பிரின்சிபல் ஒர்க் ஸ்டைலாக மாறும். ஸோ நான் இப்போது ஒரு ஊர் மாதிரி மதுரை மாதிரி ஒரு ஊரில் போய் இந்த மாதிரி ஒர்க்ஸ் அப்ளை நான் லிட்டரலாக சொல்லுவேன். ஸோ கேரளா மாதிரி ஒரு ஊர்லேயோ இல்லை ஒரு பிச் வில்லேஜ் சைடில் போயிட்டு பிகாஸ் the literacy level is less among the audience. So the artist ஒரு ஷோ பண்ணும்போது அலைன் ஃப்ரான்சிஸில் வரும்போது the kind of people will come and approach it. So then the artist get literature or literally understand how the people see his work and he get accepted. So அதுதான் ஒரு பிரின்சிபல் ஸ்டைலாக மாறும். ஸோ அதுதான் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் திலீப் ஒர்க் பண்ணும்போது இதுலேருந்து ஒரு ஹெவியான ஒரு ஃபீட்பேக் இருக்கும். இந்த ஃபீட்பேக்கை கவுண்டடாக தான் எடுத்துக்க முடியும். இக்னோர் பண்ணான்னா he may not work on the same style or he may discontinue the work. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போகும். இது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஹேப்பன். ஆக்சுவலாக என்னென்னா, ஸோ இவ்வளோ நிறைய பேனல்ஸ் இருக்குதுல்ல. ஸோ ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது அது உங்களுக்குள்ள நிறைய தாட்ஸ் இருக்கும். உங்கள் தாட்ஸ் தான் அதை ஸ்டாப் பண்ண வைக்குமா, இல்லை அது கூட ஏதாச்சும் ஒரு இப்போ நிறைய காம்பன்சேஷன். நான் சில இடத்துல பார்க்கும்போது ஒரு ஏரியா வந்து நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறேன், அதே மாதிரி நீங்கள் எல்லா இடத்தையும் என்ஜாய் பண்ணுவீங்க, நிறைய இடத்துல எக்ஸ்பிரஷன் இருக்கும். எந்த பாயிண்ட் உங்களை வந்து அந்த இடத்துல ஓகே போதும் அப்படின்ற ஒரு கண்டினியூவேஷன் உங்களுக்கு கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த பேனல் பண்ணுறீங்க, அட்லீஸ்ட் உங்ககிட்ட 3 பேனல் இருக்குது, ஒரு பேனலை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ற ஒரு தாட் உங்களுக்கு எப்படி வந்து கிரியேட் ஆகுது? மேபி நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் பார்க்கும்போதுல வந்து ஒரு ஆல்மோஸ்ட் நான் 7-8 கலர்ஸ் பார்க்குறேன். ஒரு லேயர்ஸ்குள்ளே ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களோட மோஷன் ஸ்டார்ட் பண்ணி ஓகே இது எனக்கு போதும் அப்படின்ற ஒரு தாட் எங்கே கிரியேட் ஆகுது? கலரை வச்சு அது கூட ப்ளே பண்ணும்போதே வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து எனக்கு பர்சனலி வந்து ஐயோ முடிஞ்சு சொல்ல வந்தது ஒரு ஷவுட் அவுட்டோ இல்லை இது பண்ணுற மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக்கோ இல்லை திருப்பி நான் அது கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் என்ன பண்ணுவேன்னா திருப்பி நிறைய கண்டினியூஸாக உள்ள இதை போடலாம் அதை போடலான்ட்டு அதுக்கெல்லாம் இண்டே கிடையாது. அப்படியே இருக்கும். திருப்பி அந்த லேயரை வந்துட்டு கட் பண்ணி நான் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு அதை வந்துட்டு கொஞ்சம் கம்போஸ் பண்ணி செய்யும்போது தான் இதெல்லாம் வந்துட்டு போதும் அது இந்த கம்போஷனில் தான் வந்துட்டு எனக்கு ஸ்டாப் அப்படின்னு. இஸ் திஸ் தாட் ஆர் கம்போசிஷன்? என்ன மாதிரி கம்போசிஷன் உங்களுக்குள்ள அந்த தாட்? இப்போ நீங்கள் பேசின அந்த ஒரு ஃபார்முக்குள்ளே இல்லை அப்படின்னு பேசும்போது இப்போ அந்த ஒரு கம்போசிஷன்றது ஒரு ஃபார்மில், ஸோ இப்போ அதை எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க உங்களோட தாட் ப்ராசஸில்? நான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணும் போதே இந்த சைடில் ரெகுலரான அந்த ஸ்கொயர் ரெக்டாங்குலர்லாம் இல்லாதப்போ இந்த விஷயம் தான். ஸோ நான் சொல்லிட்டு பார்க்கும்போது வந்துட்டு இது பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு பார்க்கும்போது ஒரு இடத்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் பண்ண வேலையே எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே இதுக்காக இங்கே இந்த கலரை வைக்கணுமா, இது சப்போர்ட் பண்ணுறதுக்காக இதை செய்யணுமா அப்படின்றதுனால எனக்கு அந்த பேலன்ஸ் பண்ணுற அந்த ஏரியாவே இல்லைன்னு எடுத்துக்கிறதுக்கப்புறம் இதுதான் கம்போஷன் சொல்லிட்டு நானாக க்ரியேட் பண்ணுறது தான். இதுதான் அவர் அண்ணனோட பெயிண்டிங் இந்த மாதிரி ஒரு டைப்பான ஒரு ப்ராக்டிஸு. இப்போ நீங்கள் 4 பேர் அது மாதிரியான ஒரு ப்ராக்டிஸில் இல்லாத ஆளுங்க. அது என்னுடைய பர்செப்ஷன் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ இதை பற்றி பேச வரும்போது உங்களுக்கு என்ன யோசனை இருந்தது? நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத பொறுத்து தான் நான் ஃபிகரேட்டிவ் பண்ணலாம், நான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். உங்களுடைய கண்ணோட்டம் நம்மளே சொல்லலை, நீங்கள் தான் வந்து இந்த இதுன்னு சொல்கிறீங்க. நான் அதெல்லாம் சொல்கிறது இல்லை. அதாவது நான்றது நீங்களும் பார்வையாளருக்கு தான் அந்த பிரச்சனை. எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. நான் எதை ஒன்றா பண்ணிட்டு நான் எதை ஒன்றா சொல்லிக்கலாம். எனக்கு என்ன தோணுதோ அதை சொல்ல முடியும்.
சொன்னீங்கல்ல விரத்தினர் சொன்னார்ல உடனே இந்த ஷோ வச்சேன்னா இப்படி எழுதணுமா இப்படி எழுத மாட்டேன் அது எல்லாம் சொல்லிக்கலாம். அது நான் எவ்வளோ தூரம் ஹானஸ்டாக சொல்கிறேன்னு. இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்றத நீங்கள் தீர்மானிக்க முடியும், நான் தான் தீர்மானிக்கிறேன். அதான் சொல்கிறேன். நான் இப்போ நீங்கள் கேட்டீங்களா அவர் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காரு சொன்னீங்க, அந்த தீர்மானமே நான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் சொல்லுவேன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராக்டிஸ் தான் சொல்கிறேன். அந்த ப்ராக்டிஸ் நான் உங்கள் 4 பேரில் அது மாதிரி பார்க்கல. இதை பற்றி பேச வரும்போது உங்களுக்குள்ள என்ன யோசனை இருக்கு, நீங்கள் என்னவோ பார்த்துருந்தீங்க அப்படின்னு நான் வந்து கேட்குறேன். இப்போ கணேஷ்லாம் வந்து அப்போ ஏர்லி டைம்ல வந்து இஸ் டூயிங் அவர் நல்லா பண்ணுவார், இதோட நல்லா பண்ணுவார். Nowadays in the material wise is exploring himself. Yeah, material they started using lot of materials nowadays. Lot of artists. முதல்ல வந்து அப்படி கிடையாது. ஒன்லி கேன்வாஸ்ல வந்து அக்ரிலிக் வந்து பெரிய விஷயம் இருக்குன்னா அக்ரிலிக் தான் ஸ்டார்ட் வந்து பெரிய மீடியம். ஆனால் இப்போ வந்து ஆட் ஆன் இருக்குல்ல, ஆட் ஆன் ஒரு மெட்டீரியல் ஆட் ஆன் பண்ணுறது வந்து இப்போ வந்து பியூட்டிஃபுல்லான திங்ஸ். யூ கேன் யூஸ் வாட் எவர் மெட்டீரியல் யூ வாட். பிஃபோர் இட்ஸ் நாட் லைக் தட். ஒரு கேன்வாஸை விட்டு நான் வெளியே வந்ததே கிடையாது அப்போல்லாம். கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு சரிங்களா, அந்த கடவுள் சார்ந்த மதம் சொல்ற வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு காங்கிரீட்டா வந்து இதான் அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ ரொம்ப பூசி மழுகிறது, திரும்ப வந்து இதுக்குள்ள போறது அதுக்குள்ள வர்றது. பூச்சி முழுவதுன்னா புரியல. அப்படி ஒரு காலேஜ் டைமில் பண்ண ஒரு லைஃப் ஸ்டடி போர்ட்ரேட் ரெடி பண்ணுறோம், அதே மாதிரி தான் இப்போ பண்ணுற ப்ராக்டிஸாக இருக்கும். இதில் இருக்கிற ப்ராக்டிஸ் வந்து வெறும் நான் ஒர்க் பண்ணுறதுனால வர சேஞ்சஸ் கிடையாது. என்னுடைய சொசைட்டியோ என்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை நான் பார்க்குறப்போ அதுலேருந்து வர சேஞ்சஸ். இது ரொம்ப மைனர் பார்ட் நான் ஒர்க் பண்ணுறது. ப்ராக்டிஸை விட தாட்டாங்க ரொம்ப. ஆமாம், அதாவது எனக்கு நான் ஆர்ட்டே பண்ணலனாலும் நான் எனக்கு உண்டான புரிதலோ நான் இந்த சிஸ்டத்தில் எப்படி வாழணும்னு நினைக்கணும் அது மாதிரி போகிறேன். என்ன மாதிரி ஒரு ஆட்டோ ஓட்டுறவனும் இருப்பான். எனக்கு உண்டான ப்ராக்டிஸோ நான் படித்தது தொழில் ஆர்ட்டாக இருக்கலாம், பட் அவனுக்கு தொழில் ஆட்டோ ஓட்டுறதா இருக்கான். ஆனால் அவன் என்னோட அதிகமான லெவலில் இந்த சொசைட்டியை புரிஞ்சு வச்சுருந்துருக்கான். ஸோ அப்போது இங்கே நான் ஆர்ட்டுன்ற ஒரு சர்டிஃபிகேட்டையோ இல்லாட்டி ஏதோ ஒரு அந்த ப்ரொஃபஷனை வச்சுக்கிட்டு நான் வந்து பயங்கரமான யோசிக்கிறேன், எனக்கு வந்து இவ்வளோ ரெக்கக்னைசேஷன் அந்த மாதிரி ஏரியாவில் கிளைம் பண்ணுறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய ப்ராக்டிஸ் வந்து மேபி இது வந்து என்னுடைய சர்வைவலுக்காக கூட இருக்கலாம். ஆட்டோ ஓட்டுறதோட பெயிண்டிங் பண்ணும்போது நிறையா சம்பாதிக்க முடியும். ஆனால் என்னுடைய புரிதல் வேறு, என்னோடய வாழ்க்கையை பற்றின புரிதலோ நான் அதை என்ன நான் எப்படி பார்க்குறேன், எனக்கு சில விஷயங்கள் நான் எப்படி பார்க்குறேன்ற ஒரு ப்ராக்டிஸ் இருக்குல்ல, அது வேறு. அது அதனுடைய இதனுடைய மொத்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன வெளிப்பாடு தான் இந்த ஆர்ட் ப்ராக்டிஸில் நம்ம அப்ளிகேஷனாக அது பண்ணிகிட்டு. அதனால தான் சொன்னேன், இந்த ஆர்ட் ப்ராக்டிஸுன்றதே வந்து ரொம்ப பழைய ஒரு ப்ராக்டிஸ், அது ரொம்ப கன்வென்ஷனலான ஒரு ஏரியா. அது அங்கே வந்து நீங்கள் வந்து புதுசாக நான் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீ பார்க்காதது எதையுமே பண்ணவே முடியாது, கேட்காதது எதையுமே பேச முடியாது. அப்படின்ற பட்சத்தில் இங்கே நீங்கள் இருக்கிற ஒரு விஷயத்தை அந்த இயல்புத்தன்மையை எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு இயல்பாக இருக்கிறதுக்குண்டான ஒரு பயிற்சியை பண்ணுறீங்கன்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை பண்ணுறதுக்கு உண்டான ஏரியாவில் நம்ம ட்ரை பண்ணுறோமா இல்லையான்றது தான் கேள்வியாகவே இருக்காங்க. இட்ஸ் நாட் அபவுட் பெயிண்ட் பண்ணுறதையோ கலரையோ அந்த ஏரியாவில் தான் ரொம்ப பெரிய ஒரு கேள்வி இல்லை. உங்கள் கேள்விக்கு வந்து நான் பேர் ப்ராக்டிஸ்லாம் இருக்கேன். இப்போது மோஸ்ட்லி திலீப்புக்கே வரலாம், இல்லை நான் இங்கே நமக்குள்ளே வரலாம். எல்லாருமே வந்து ஒரு கம்யூனிட்டியாக ஒரு ஈவன் காலேஜ்லேருந்தோ இல்லைனா வேறு ஒரு ஸ்பேஸ்க்குள்ளேயோ எல்லாருமே ரொம்ப நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாம் ஒன்றா போவோம், ஒன்றா சாப்பிடுவோம், நிறைய நேரங்கள் நிறைய விஷயங்கள் ஒன்றா பேசி பழகியிருக்கோம். நிறைய விஷயங்களில் காமனான ஒரு கான்வர்சேஷன்ஸ் இருக்குது. அது நிறைய நேரங்களில் இன்டிமேட் கான்வர்சேஷனாகவும் இல்லைன்னா சமயத்தில் ரொம்ப ரேண்டம் கான்வர்சேஷனாகவும் இருக்குது. ஸோ அதுவே ஒரு இப்போது குருநாதன் அந்த எக்ஸிபிஷன் நடக்கும்போது, இப்போ லாஸ்ட் எக்ஸிபிஷன் பண்ணும்போது ஸ்க்ராட்ச்லேருந்து அந்த ஒர்க்ஸ் அந்த ப்ராசஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கு அப்படி. ஸோ அந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ
சமயத்தில் அந்த கலெக்டிவ் நாலேஜோடையும் வந்து பார்க்குறோம். இல்லை அது இல்லாமல் நான் ஒரு 2 பேர் புதுசாக கூப்பிட்டு வரேன் என் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து இதுக்கெல்லாம் எதுக்குமே சம்மந்தமே இல்லாத ஆட்கள். அவங்க வந்து ஒரு ஒர்க்கையும் என்கவுண்டர் பண்ணது வந்து பயங்கர அமேசிங்காக இருக்கும். நான் குவாய்ட்டாக அவங்க நின்று அவங்க பேசுகிற கான்வர்சேஷனை கேட்டுகிட்டே இருந்தேன். நான் எதுவுமே சொல்லலை, எதுவுமே படிக்கல, எதுவுமே இல்லை. பட் ஆனால் அவங்க 2 பேரும் பேசுகிற கான்வர்சேஷன் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவங்க டோட்டலாக வேறு ஒரு பேஸ்லேருந்து வர ஆட்கள். பட் குருநாதன் வந்து அதுக்கப்புறம் பேசினார். அப்புறம் குருநாதனை பார்த்துட்டு அப்புறம் பேசுனதுக்கப்புறம் அவங்க திருப்பியும் வேறு ஒரு வே ஆஃப் இதில் பேசுகிறாங்க. ஸோ எனக்கு ஏற்கனவே குருநாதன் என்கிட்ட பேசுனதுக்கும் ஜென்ரலாக ஏற்கனவே ஆர்டிஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி சீனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து விஸ்வநாதன் வந்து எல்லோரும் ஒர்க் பண்ணுறத ஒரு எல்லாரோடைய கூட இருந்து பார்த்துருப்போம், இல்லைன்னா அவங்களோட போய் பேசியிருக்கோம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சும் இருக்குது. அந்த அவங்க கூட இருந்திருக்கோம், இல்லை அவங்க வேறு ஒர்க்கை பற்றி பேசுனதும், அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பேசுனதும், இதெல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அப்போது சில சமயத்தில் மெமரியாக அதை சொல்லலாம். ஆனால் அந்த மெமரியை வந்து நான் இப்படி தான் இப்போது வந்து விஸ்வநாதன் ஒர்க் பார்த்துட்டு நான் அந்த ஒர்க் வழியாக நான் இதை பார்க்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அது எனக்கு அவசியமாக நான் கேட்பேன். ஆனால் சில நேரத்தில் அது எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப சாதாரண ஹியூமன், எனக்கு எல்லா யோசனைகளும் இருக்கும். சில நேரத்தில் அதை என்னால் அவாய்டே பண்ண முடியாது, அந்த யோசனை எனக்குள்ளே வந்துட்டு தான் செய்யும். நான் சில சமயத்தில் அதை வச்சு நான் அதை பார்ப்பேன். அப்புறம் அந்த கேள்வி எனக்கே நான் கேட்டுப்பேன், நான் இதை வச்சு நான் பார்க்கணுமான்ற கேள்வி நான் எனக்கே கேட்டுப்பேன். ஸோ நிறைய நேரத்தில் அதில் வந்து நிறைய செல்ஃப் டிஸ்கவரியும் இருக்குது, செல்ஃப் கொஸ்டினும் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நடக்குது. அதனால தான் நான் முதல்ல சொன்னது, நம்ம இவ்வளோ விஷயங்களோடு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது வந்து எனக்கு இருக்குது, அது எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த எல்லா கலெக்டிவ் தாட்ஸோடு தான் வரும். பட் ஆனால் நிறைய நேரங்களில் அன்டூ பண்ணும் அப்படிங்கிறதும் ஒரு யோசனையும் இருக்குது. ஏன்னா புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது நான் இப்படி இருக்குமா, இதை சாப்பிடணுமா, இதை சாப்பிடுவாங்களா அப்படின்னு தெரியாத ஒரு விஷயத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்ல, அதை வந்து இன்னொரு ஆள்கிட்ட நான் எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு அதை பார்த்தது கிடையாது, அவங்க அதை டேஸ்ட்டை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கூட சில நேரத்தில் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு அது ஃபெமிலியராக இருக்கணும். அது நான் நிறைய வார்த்தைகளில் அவங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபெமிலியரான வார்த்தைகள் இருக்கோ அது வச்சு நான் ரொம்ப வந்து உங்களை ரொம்ப இது பண்ணுற மாதிரி நான் இல்லை நான் இல்லை சொல்கிறேன். நான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பற்றி நீங்கள் வந்து ஒரு காங்கிரஸாக என்ன பேசுகிறேன். ஸோ அதனால இந்த கலெக்டிவோட யோசனையோட தான் வந்து பேசணும். அதை தான் நான் கேட்குறேன். நான் வந்து ஆனால் அது அகெயின் இதை வந்து ஒரு வேர்ட்லேயோ 2 வேர்ட்லேயோ அது சொல்ல முடியாது. ஏன்னா அதான் சொல்கிறேன், நிறைய நேரங்களில் நம்ம கலெக்டிவான யோசனைகள் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம டியூன் ஆகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய நேரங்கள் எல்லாமே ஹைக்கூ ஆகாது. நிறைய விஷயம் அன்கான்ஷியஸ்லி ரெப்ரசென்ட்டும் ஆகும். 20 வருஷம் பழக்கம் போடும். நீங்க ரொம்ப அஃபென்சிவா எடுத்துக்கணும். It is not offensive. No, it is not offensive. No, Sarona, it's not offensive. It is எல்லாம் ஒரு ஏட் தான் போயிட்டு. நான் கணேசனா சொன்னாரு, ஒரு காங்கிரீட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாரு. அந்த மாதிரி வந்து நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட்டை சொன்னீங்க தான் நான் கேட்டேன். நான் சொல்ற டோன் உங்களுக்கு அது மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு தெரியல. இவன் வந்து 20 வருஷம் பழகும்போதுன்றா ஓகே சொல்லி அது கிடையாது, லீவ் இட்லாம் கிடையாது. இல்ல பேசலாம், இதுல என்ன இது எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ நீங்க நான் ஒரு 10 பேர் இங்க ஒண்ணா இருந்திருக்கோம். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 பேர் வந்து அது இல்லாத ஆட்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கனெக்ஷன் எப்படி இருக்குங்கிறதான் சொல்கிறேன். ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு 20 வருஷமோ 15 வருஷமோ இல்லை 25 வருஷமோ ஒரு கனெக்ஷனில் இவருக்குலாம் நான் படிக்கும்போது அவரை பார்த்துருக்கேன். அது கணேஷ் ஒர்க் பண்ணது காலேஜில் இருக்கும்போது. ஸோ எல்லாருக்குமே ஒரு லாங் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஒர்க். அதே மாதிரி குருநாதன் ப்ராசஸ் பண்ணுற போதோ இல்லைனா இவன் தியாகிட்ட வந்து ஸ்ட்ரக்சர் அடிக்கும் போது நான்லாம் ஒன்றா உட்காந்து ஃபுல் டே உட்காந்துருந்தேன். என் ஒர்க்குக்கு போனால் அவன் உட்காந்து ஃபுல் டே உட்காந்துருந்தேன். அப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் அதிகம் வந்தார். ஸோ அந்த டைமில் உட்காந்துருக்கும் போது எல்லா கான்வர்சேஷன்ஸுமே நடக்குது அதுக்குள்ளே. ஸோ அதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் சென்ஸ் ஆஃப் எல்லா கிராஸ் ஓவருமே இருக்குது. அதில் எல்லாரோட ஒர்க்கும் வருது, எல்லாரோட ப்ராக்டிஸும் வருது, எல்லாரை பற்றி ஒரு விசாரிக்கிறது இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சென்ஸோடு தான் வரும். அதுதான் பேசவும் வரும். ஸோ அந்த நோனான ஒரு கலெக்டிவ்னஸ்க்காக தான் பேசவும் வரும். ஸோ அது வந்து இந்த லாங்குவேஜ் இருக்கவங்களுக்கோ இல்லை இந்த லாங்குவேஜ் இல்லாதவங்களுக்கோ அப்படிங்கிறது டெஃபினேஷன் கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் இந்த லாங்குவேஜ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க, இதையா பேச வந்தீங்கன்னு நான் கேட்குறேன். இல்லை நான் அதுக்கு நான் வேற மாதிரியே ஆன்சர் பண்ணேன். தட் இஸ் வாட் தி இஷ்யூ இஸ். நீங்க கேக்குற கேள்விக்கு நான் டிஃபைனா ஆன்சர் பண்ணனும்னு நினைக்கிறீங்க. தட் இஸ் நாட் ஐ அம் டூயிங் இட். அந்த ரைட்டர்ல நீங்க ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிருக்கீங்க இல்லையா, லைக் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் மகாபலிபுரம் அண்ட் அதர் பிளேசஸ்.
there's all this influence. So it automatically makes the viewer tune into that. So அது சொல்லணும்னு not that like நீங்க abstract சொல்ல வரீங்க, but still you give a hint that already. Want to say anything about that? இல்லை அதுதான் அது நான் வைக்கணுமா அப்படின்னா வைக்க சொன்னாங்க அவ்வளோதான். Because that is what his life, it's just a narration of what he must have seen around, and but that's not the literal definition of what is written No, there. but So, on looking at that, you get whoever wants to look in that way, then don't read that. Just look at the ஜென்ரல் ஐடியா இருக்குமா அந்த காலத்துல நம்ம பேஜுக்கு இந்த கீழே ஒர்க் டைட்டில் சைஸ் இருக்குல்ல அது கூட போட வேணாம்னு தான் நினச்சேன். அன்டேக்கல் போடணும். எதுவுமே தேவையில்லைன்ற எடுத்துட்டு போனால் போதும். most of the works are untitled, which means you don't define that this is this. அதான் பிரச்சனை. So டிஃபைன் பண்ணிட்டாவே என்னென்ன உங்களுக்கு அந்த பாதைக்குள்ள ட்ராவல் ஆகுங்க. yeah. அப்போ இஸ் லாட் ஆஃப் திங்ஸ். அப்போ வந்து அன்டைட்டில் வச்சுன்னு வச்சுக்கேன், எல்லாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஆர்டிஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸ், அப்போ மொத்தம் இருக்க அந்த கேலரியோட எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தமும் வந்து அந்த கேன்வாஸ்குள்ளே வரும். அப்போ யூ கேன் ஷேர் வித் அந்த கேன்வாஸ்க்கும் நீங்களும் பரஸ்பரம் உணர்வோடு நீங்கள் பார்த்து பேசிட்டு இருப்பீங்க. அது வந்து நீங்கள் அந்நியப்பட்டு வெளியே நின்று பார்ப்பீங்க. நீங்கள் உள்ளே இப்போ அந்த கேன்வாஸ்குள்ளே இப்போ ட்ராவல் ஆகிறது தான் ஒரு பியூட்டிஃபிகேஷனான லைஃப். இப்போ லைஃப் எதுக்கு நம்ம பார்க்குறோம், எதுக்கு ஒரு கேன்வாஸில் பார்க்குறோம், லைஃப் வந்து அந்த கணத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அது அந்த உணர்வு வந்து கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் திருப்பி அது ஒரு ரிமெம்பரன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா. ஒரு சின்ன குழந்தைக்கு பார்க்குறோம்னு வச்சுங்க, அந்த சின்ன சிரிப்பு வந்து இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட நம்ம ஞாபகம் வரும்போது உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி கெட் ரீ எனர்ஜி. அதுதான் லைஃபோட பியூட்டிஃபுல் பார்ட். அது வந்து ஒரு கேன்வாஸ் கொடுக்கும். ஐ திங்க் ஸோ. நீங்க சொன்னதுதான் நிறைய பேரோட மைண்ட்லயும் இருக்கும், பட் தட்ஸ் வெரி ட்ரூ. பட் யூ நண்பர்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கேட்டுக்கிறதுல படிச்சு 2 பேர் டைரக்டர்ஸ் இங்க உட்காந்துருக்காங்க. அவனுங்க வந்து எப்படி பாக்குறாங்க பாட்டில் ராதா நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது தினகரன். இப்போது ரீசெண்டாக பாட்டில் ராதான்னு சொல்லி ஒரு படம் டிசம்பர் 20 வரப்போகுது. அண்ட் எங்களோட நண்பர், எங்கள் பேட்ச்மேட். தென் நீ எப்படி பார்க்குற மச்சான், அதுதான் கேட்குறாங்க. நான் ஃபைனான்ஸ் படிச்சிருக்கேன். அதான் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அனிமேஷன் அந்த சைடில் தான் இன்ட்ரெஸ்ட். அதனால் பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும். பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்ப்பேன். இது பண்ணுவேன். நான் ரொம்ப பெயிண்டராக இது பண்ணணும், பெயிண்டரோட சைக்காலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி யோசிச்சதில்லை. கொஞ்சம் அப்பப்போ படிப்பேன் பெயிண்டர்ஸோட ஒர்க்ஸ் எல்லாம். எனக்கு நான் இதை வந்து நான் ரைட்டிங் சைடில் இல்லை, ஒரு அனிமேட்டர் எப்படி யோசிக்கிறாங்க, ஒரு மியூசிஷியன் எப்படி யோசிக்கிறாங்க, அந்த சென்ஸ்லேருந்து தான் நான் பார்க்குறேன். இப்போ அப்ஸ்ட்ராக்ட் பற்றி நீங்கள் ஒரு கொஸ்டின் பண்ணுறோம். ஒரு மியூசிக்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு 10 கம்போசர்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே வந்து ஒரே மாதிரி ஒரு வார்த்தையில் இதுதான் அப்படின்னு சொல்லிடவே முடியாது. எல்லாருமே மியூசிக் கன்சியூம் பண்ணுறோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். தமிழ் கம்போசர்ஸோட ஒர்க் கேட்குறோம், சிலர் இட்டாலியன் ஒர்க்ஸை இது பண்ணுவோம். நிறைய கம்போசர்ஸோட ஒர்க்ஸ் நம்ம தொடர்ந்து கேட்குறோம். எல்லாருமே நீங்கள் 100 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா 100 பேருமே 100 விதமான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்லுவாங்க. ஒவ்வொரு கம்போசரோட ஒவ்வொரு பீஸ் பற்றியும் கன்சியூம் பண்ண ஆடியன்ஸுமே வந்து 100 விதமான விளக்கங்கள் கொடுப்பாங்க. ஸோ இப்போ அப்ஸ்ட்ராக்ட் இந்த மாதிரி இதுன்றது எனக்கு தெரிஞ்சு இதோட சிக்னிஃபிகன்ஸ், இதை பற்றி என்ன விளக்கம் அப்படிங்கிறத விட ஒரு ஒர்க் வந்து ரொம்ப டிஃபைன்டாக கான்க்ரீட்டாக இதுதான் அப்படின்னு ஒரு ஒர்க் வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதை விட அப்ஸ்ட்ராக்ட் வந்து இன்னும் மல்டிபிள் ஃபோல்டில் இன்னும் 1000 டைம்ஸில் வந்து அது ஒவ்வொரு டைமும் ஆடியன்ஸை வந்து பார்க்குற வியூவரை வந்து இன்டர்பிரட் பண்ணிகிட்டே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு பெயிண்டிங் வந்து இவனோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் காலேஜ் டைமில் ஒரு சோகத்தில் பண்ணியிருப்பான். நாங்கள் உட்கார்ற இடத்துல ஒரு எல்லோ இதில் அந்த ஒரு எல்லோ பேக், அந்த வாலில் கம்ப்ளீட்டாக எல்லோ வச்சுட்டு ஒரு கார்னரில் வந்து பிளாக் பேட்ச் மட்டும் வச்சு ஒர்க் பண்ணியிருப்பான். எனக்கு இப்போ வரையிலுமே வந்து அது ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ் மாதிரி தான் அந்த ஒர்க் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு எல்லோவை ட்ரீட் பண்ணிவிட்டு ஒரு கார்னரில் ஒரு பிளாக் பேட்ச் மட்டும் வச்சு காம்போசிஷனாகவும் சரி, எப்படி அந்தளவுக்கு யோசிச்சாங்க மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து அவனுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. கல்ச்சுரல்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த சைடில் பெரிய வாலை வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம். 2002லேருந்து 5
அதுக்கப்புறம் இருந்துச்சா தெரியல. பித்தம் நிறைய முத்தி போயிருந்து அது எனக்கு அது வந்து அது அவனோட மீனிங் என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு அந்த கலர்ஸ் அதில் அந்த கலர்ஸ்குள்ளே வந்து பிளாக் வச்சு பேலன்ஸ் பண்ண விஷயம் பயங்கர ஒரு மியூசிக் மாதிரி தான், ஒரு ஃபைனான ஒரு லிட்ரேச்சர் பீஸ் படிக்கிற மாதிரி, ஒரு ஃபைன் ஃபில்ம் பார்த்து என்ன ஒரு எமோஷன் நமக்கு கம்யூனிகேட் பண்ணுதோ அப்படி தான் அது. ரெமண்டோட ஒர்க்கோ நிறைய டியூரரோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்து அல்ட்ரா ரியலிஸ்டிக் ஒர்க்ஸை பார்த்தாலுமே அதை விட ஃபைனஸ்ட் ஹாப்பினஸ் வந்து எனக்கு அந்த பீஸில் அந்த ஒரு ஒர்க்கில் கிடச்சிருக்கு. இதுவுமே அப்படிதான், அது அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் நான் இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, ஒரு பீஸ் வந்து 10 பேர் பார்க்கும்போது 10 விதமாக அதில் மல்டிப்புளாக அது ட்ராவல் ஆகுது. அது கொஞ்சம் லைட்டாக ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. அகைன்ல அப்ட்ராக்ட் சுட் பி இன் அப்ட்ராக்ட். 100 பேர் 100 விதமாக பார்க்குறாங்கன்னா தேர் அப்ளைங் தேர் தாட்ஸ். அந்த ஸ்பேஸ் இருக்குதுனால அது அப்ட்ராக்ட் கிடையாது. அப்படி இல்லைன்ற அப்படி இருக்க முடியாது. எனக்கு இது புரியல. இல்லை அது எனக்கு அதாவது ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங்கை நீங்கள் பார்க்கும்போது 100 பேர் 100 விதமாக பார்க்குறாங்கன்றது அவங்களுடைய தாட்டை 100 விதமாக அவங்களுக்கு உண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை திருப்பி அதை வச்சு பார்ப்பாங்க. அகெயின் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுடைய தாட்டை அப்ளை பண்ணி தான் அதை பார்க்குறாங்க, ரிசீவ் பண்ண ட்ரை பண்ணிடுறாங்க, இல்லை இன்டர்பிரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எப்போ இன்டர்பிரேட் ட்ரை பண்ணுறீங்களோ அப்போவே அது அப்சர்ட் தன்மையில் இருக்கவே இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அப்ட்ராக்ட் வந்து இவ்வளோ வைடான ஒரு ஏரியாவை கவர் பண்ணுறதுன்றது அது சரியான ஸ்டேட்மெண்ட்டாக தெரியுது. இல்லை எனக்கு இதை பற்றி டிபேட் போகிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இதோட பர்பஸ் என்னன்றதுலேயே அப்போ அந்த கொஸ்டினை நம்ம எடுத்துக்கணும். முதல்ல அது நீங்கள் என்ன இதோட பர்பஸ் என்ன, இந்த கான்வர்சேஷனோட பர்பஸ் என்ன, பெயிண்டிங் வந்து யாருக்கு போய் சேருது, என்ன வேல்யூ க்ரியேட் பண்ணுது அப்படின்னு. அப்போ நம்ம அப்ட்ராக்ட் இல்லை, அதுக்கு ஒரு டிஃபைன் பண்ண முடியல, ஒருத்தவங்களுக்கு வந்து இப்படி தான் அதை இன்டர்பிரேட் பண்ண நினைக்கிறேன்னா அது ரொம்ப கான்க்ரீட்டாக நம்ம இன்டர்பிரேட் பண்ணிடணும்ல. இல்லை அதுதான் இப்போ நம்ம ஓப்பனாக வைக்கிறோம் இல்லையா? இல்லை ஓப்பனாக வைக்கல. ஆக்சுவலாக ஒரு ஆர்டிஸ்ட் ஓப்பனாக வைக்க மாட்டாங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு பெயிண்டிங்கை பற்றி உன்னோட கான்க்ரீட்டாக டிஃபைன்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று இருக்குன்னா அது என்னன்னு சொல்லுவோம். அப்படி நீ எது சொன்னாலுமே இங்கே இருக்க ஒவ்வொருத்தவங்களும் 100 விதமான எக்ஸ்ப்ளனேஷன் இந்த பெயிண்டிங் கொடுப்பாங்க. கரெக்டாக? அப்போ அது எப்படி நீங்கள் ரஜினிகாந்த் படம் பார்த்தாலும் 100 பேர் 100 விஷயம் சொல்லுவாங்க. அதுதான் சொல்கிறேன். அதுதான் என்னோட வே ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் டுவர்ட்ஸ் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் சொல்கிறேன். இப்போ அவர் சொல்கிற பெர்ஸ்பெக்டிவ்ன்றது வேறதா இருக்குது. ஆமாம். இப்போ அப்படி நீங்கள் சொல்கிறது இதுதான் அப்படின்னா அப்போ ஆஸ் ஹி சைட் இல்லை, ஆஸ் ஹி ரைஸ் த கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ரொம்ப கான்க்ரீட்டாக இதுதான்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இட் பி குட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. இல்லை அப்ட்ராக்ட் அது லேர்ன் பண்ண அப்படி சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்றது தானே அப்ட்ராக்ட். அகைன் நீங்கள் அப்ட்ராக்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இல்லை வாட் எவர் இட் இஸ் மேபி நான் சொல்கிறது வந்து அது ஒரு டெர்மினாலஜியாக இருக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி பார்க்கும்போது அதை திருப்பி நீங்கள் அதை அதுவாக பார்க்கலன்றது தானே அர்த்தம். நம்ம எப்பவுமே என்ன ட்ரை பண்ணுறோம்னா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் இருக்குல்ல, அது தட் இஸ் பி அ ப்ராப்ளம். So when anything, any painting, any art is some expression we say. So is abstract not an expression you are saying? Is the artist not expressing anything? Expression can be an abstract. Yeah, something is அது அப்ட்ராக்டாக இருக்கும்போது அந்த எக்ஸ்பிரஷனுக்கு வந்து நான் திருப்பியும் நீங்கள் கோவப்படுறீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கு இடம் இல்லைன்ற. So I'm saying that's a process. Means if I picked a yellow at that particular time, he would have seen something yellow, or he would have liked that color yellow, that love for that color would have been that point of time. So that's why he painted it yellow. Can it be like that? Means it's an expression of something which... It can be. It's a feeling which is expressing. It can be. அதாவது நம்ம இப்போ ரெட்டை வந்து எப்பவுமே ரெப்ரசென்ட் பண்ணுறது ஒரு வன்முறையாவோ இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஹாப்பினஸ்க்காக கூட நான் பார்க்கலாம். இது சிம்பிள் அகைன் வந்து மாதிரி இருக்குல்ல, ஜுரம் வந்துருச்சு, ஏன் வந்துருச்சு, மழையில நனைஞ்சாங்களா, ஐஸ் சாப்பிட்டாங்களா, சிம்டமேட்டிக் கிடையாது இது. I'm not saying it's symptomatic. I'm saying it's an expression, is feeling something and it's coming out in some way. Feel பண்ணலனா that's what when we say it's an art, it's a feeling. So on the net
எல்லாமே கனெக்ட் பண்ணால் லைக் ஃபிஷிங் நெட் ஃபிஷர்மேன் அண்ட் நீங்கள் எழுதின ரைட்டப்லேருந்து வச்சு so many things இல்ல அப்படியே பண்ணா அவங்க கோச்சிக்கிறாங்க அந்த மாதிரி இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் தான் இல்லை, இந்த மாதிரியான இது ஒரு மால் ப்ராக்டிஸ்னு கூட சொல்லலாம். இல்லை ரொம்ப சிம்பிள், ட்ரைங் டு அதாவது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக அதை பார்த்துட்டு இருக்கோம். வாட்ஸ் திங் நம்ம யோசிக்கிறத வந்து the material here, material whatever he have taken, it must be from the fragment of what you have seen. Without, if he is blind, he can't see a sense of it. So it must be fragmented of what you have seen. So it is only the fragment, even the lungi or stuff. It's directly not replicating the lungi in a material way. அதாவது அந்த லுங்கி தான் இருக்குன்னு நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். பிகாஸ் யூ ஹாவ் எ ப்ரீஆக்குபைட் நாலேஜ் ஹவ் யூ ஹவ் சீன் லுங்கி. ஸோ அந்த டிஸ்கஷன் தான் போகும். ஸோ இஃப் யூ ஹேவன் சீன் லுங்கி, இப்போ ஒரு ஃபாரினரோ யாரோ ஃபஸ்ட் டைம் கம்மிங் அண்ட் சீயிங் திஸ், தென் தெர் இஸ் நோ ரிலவன்ஸ் தென் ஜஸ்ட் அ டெக்ஸ்டைல் ஆர் சம் ஃபேப்ரிக். ஸோ இட் கிரியேட்ஸ் யுவர் அசோசியேஷன்ஸ் வாட் யூ ஆல்ரெடி சீன். ஸோ ஹிஸ் ஃப்ராக்மெண்டட் ஆஃப் மெமரி வாட் ஹீ ஹேட் இன் லைக் அந்த மகாபலிபுரம் டிஸ்கஷனே அப்படி தான். அங்கே போகும்போது மகாபலிபுரம்னா நம்ம மெட்டீரியலாக தான் அதை மெமரி வச்சுக்கோம். ஷோ டெம்பிளோ இல்லை அந்த மாதிரி மேபி ஒரு ஃப்ராக்மெண்டடான ராக்கோ இல்லை த டெக்ஸ்சர் ஆஃப் த ராக் ஆர் சம்திங் கேன் பி ஆல்சோ எ மெமரி. ஸோ நம்ம என்னென்னா ஆப்வியஸான மெமரிஸ்க்கு மட்டும்தான் வேலிடேஷன் கொடுக்குறோம். நீ என்ன பார்த்தேன்னா வி ஹாவ் டு ரெஃபர் சம்திங். ஸோ தேட் பிகம்ஸ் எ ட்ரபிள் பிகாஸ் இன் த லிட்ரரி வேர்ல்ட் அண்ட் த மெட்டீரியல் வேர்ல்ட் வி ஹேவ் நேம் ஃபார் எவ்ரி திங். பட் ஃப்ராக்மெண்டடாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து வியூவரையும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரும். as you said, you have a different experience or may other people have different experience. So he himself allowed a freedom with him with the expression and the viewers as well. So இப்போ தினகர் சொன்ன மாதிரி 10 பேர் இந்த ரூமில் இருக்கிற 10 பேருக்கும் 10 ஃபீலிங். ஸோ ஐ திங்க் இட்ஸ் நாட். நான் சொல்ல வரது கம்ப்ளீட் பண்ணுறது அதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாது. Nothing can be defined. If you define it, then முடிஞ்சிச்சு. அதோட அதை தூக்கி போட்டு வேறு விஷயம் பார்க்கலாம். இப்போ எம்டி ஒரு அதர்வைஸ் நத்திங் இல்லை இதில் இல்லை இது ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிற திலீப்புக்கு இப்போ 2 பசங்க இருக்காங்க. when they are seeing the work, if I know him, then they have their own interpretation because they are familiar with these colors, material and everything. They have a different opinion on it. And the freedom is greater there. If you draw a portrait, இப்போ கமலஹாசனை வரைஞ்சோன்னா அதில் ஆப்வியஸான ஒரு எக்ஸ்பிரஷன் வந்துடுது. ஏன்னா இங்கே இருக்கிற ஒருத்தரை போர்ட்ரேட் பண்ணுறதுக்கும் கமலஹாசனை பண்ணுறதுக்கும் வித்தியாசம். பிகாஸ் வி டூ எ ஃபெமிலியர் சப்ஜெக்ட் பிகாஸ் ஹி இஸ் ஆல்ரெடி நோன். ஆனால் இங்கே ஒருத்தரை வரையும்போது நமக்கு அக்செப்டன்ஸ் கம்மியாகும். ஏன்னா ஒரு சின்ன மைனரான குரூப்லேருந்து வரையும்போது பீப்புள் சீரியஸ். ஸோ அதே மாதிரி இது அப்ஸ்ட்ராக்டிங்லேயே ஹேப்பன். ஹீ இஸ் ஒன்லி டூயிங் ஃபார் அ சப்ஜெக்ட் இல்லை ரொம்ப நேரோ டவுனான சப்ஜெக்டை வந்து பண்ணிட்டு இருந்தோம்னா it would be a trouble for him because people can't recognize what he is doing. So abstractலையும் எலிமெண்ட்ஸும் அந்த கம்போசிஷனில் வந்து ஒவ்வொரு டீட்டெயிலுமே ஒவ்வொரு ஃப்ரீடமும் கொடுக்கும். நான் கோணியாக தான் பார்ப்பேன். அவங்க இப்போ ஃபிஷிங் நெட்டாக பார்க்குறத வந்து நான் கோணியாக தான் பார்ப்பேன். அப்போது எவ்ரி திங் கம் இன் டு டிஸ்கஷன் இஃப் இட்ஸ் ஆக்டிவ். அவர் நீங்கள் சொல்ல வர்றது எந்த இன்டர்பிரிட்டேஷனும் பண்ணாமல் அப்படியே எடுத்துக்கோங்க, அதுதான் சொல்ல வரீங்க. ஜஸ்ட் இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரீ கன்சீவ் ஐடியாலஜிலே பார்ப்போம் நம்ம எல்லாத்தையுமே. எப்படி ஒன்று ரிலேட்டிவாகவே பார்த்துட்டு இருப்போம், ரிலேட்டிவ் தேரி மாதிரியே அதுலேருந்து இதுலேருந்து அதுன்ட்டு திங்ஸ் லைக் ஒரு சும்மா சின்ன வட்டம் தான் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட் see that and visually see that உங்களில் வந்து ஒரு ஸ்பேனை வந்து அப்சர்வ் பண்ணி அந்த டைமை அண்ட் கோ ஆஃப். அதுக்கப்புறம் அடுத்த வேலை நீங்கள் பாருங்கள், அந்த இந்த ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகிருக்கும் சைடு வரும் யுவர் பாடி ஆர் யுவர் மைண்ட் வாட் எவர். அது வந்து உங்களோட எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கோங்க. உங்களோட விஷனை வந்து லைட்டாக மாற்றலாம் மேபி வேணாம். ஆனால் உங்களுடைய ஃபார்மை வந்து வேறு ஒரு செக்ஷனுக்குள்ளே கொண்டு போகும். இப்போ போர்ட்ரேட் ஆஃப் அ ஹியூமன் பீயிங்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் அ கான்க்ரீட் ஐடியாலஜி. அந்த அவரோட போர்ட்ரேட் நல்லா பண்ணாருப்பான், அதோடு போயிடும் அது. ஆனால் இது வந்து இன்னும் பூடகமான ஒரு விஷயத்தை நிறைய உள்ளே வச்சுருக்கோம். ஆனால் இருக்கும் நான் இல்லை, அது உங்களுடைய ஐடியாலஜிக்குள்ளே போகலாம்.
ஆனால் இட் வில் மேக் யூ டு பி வெரி சென்சிபிள், ரெஃப்ரெஷிங் யுவர் செல்ஃப். அது வந்து உங்களை வந்து வேற ஒரு ஃபார்முக்குள்ளே உங்களை பார்க்க வைக்கும். எப்படி உங்களுக்கு ஒரு மியூசிக் வந்து இன்னொரு தரத்தில் வந்து அது வந்து டோன்ட் புட் எனி டிஃபைன் ஐடியாலஜி. இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் மீன்ஸ் இட் வில் ஹேவ் அ டெஃபினெட் அந்த சத்தத்துக்கு ஒரு இது வரும். மற்றபடி கிடையாது. நேச்சருக்கு வந்து வேறு. இப்போ காக்கானா இங்கே ஒரு காக்கா கற்றுனா அங்கே ஒரு வேறு காக்கா மாதிரி தான் கற்றும். அண்ட் சின்ன வால்யூம் மாறும். அப்போ ஒவ்வொரு ஸ்பேஸுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் டிஃபைன் திங்ஸ் வந்து உங்களை பொறுத்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொறுத்து தான் இருக்காது. இட் இஸ் நாட் எ ஃபோர்ஸ் திங். அது இப்போ ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு இமேஜ் போர்ட்ரேட் பண்ணும்போது அது நிறையவே ஹேப்பன் ஆகும். பிகாஸ் இட்ஸ் வெரி ஆப்வியஸ். வாட் ஐம் சேயிங் இஸ் இட்ஸ் நாட் ஆப்வியஸ். அப்ஸ்ட்ராக்ட் வந்து இட் அலவுஸ் யூ டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் இட். நீங்கள் அந்த ஃப்ராக்மெண்ட்லேருந்து என்ன மெமரி வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இது மலையாக தான் பார்க்குறேன் அப்படின்னா இது உங்களை பொறுத்த வரைக்கும் மலை தான். ஸோ தெர் இஸ் நோ அதர் இன்விடேஷன் விச் ஆர்டிஸ்ட் ஹேஸ் டு கிவ் டு. அவருமே அது மாதிரி ஒரு ஃப்ராக்மெண்டட் மெமரியில் தான் பார்த்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்ஸ்ட்ராக்ட் வந்து இட் இஸ் வெரி இன்ஃபினைட் அண்ட் யூ கான் லைக் கிவ் அ கன்க்ளூஷன் தட் இட் இஸ் இதுதான் அது அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன். அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் தட்ஸ் அ வெரி ப்ரிமிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஒர்க்கிங் அஸ் அன் ஆர்டிஸ்ட். Like you take anything in your mind and you can play around it and you define slowly also without hurry. But in a materialistic approach பண்ணும்போது there are certain things come into a popular discussion. காமனாக இருக்கிற ஒரு மெட்டீரியல் எடுக்கும்போது இது பேப்பர் தான், இல்லை ஸ்கல்ப்சர் தான், ப்ரான்ஸ் தான், இல்லை ஒரு உருவமாக இருக்கும்போது இது நிறையவே ஈஸியாக ஹேப்பன் ஆகிடும். நாட் டாக்கிங் அபவுட் த செல்லபிலிட்டி, த அண்டர்ஸ்டாண்டிங். ஃபஸ்ட் டைம் ஒரு குழந்தை வரையும் போது எதுவுமே தெரியல குழந்தைக்கு. இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இஸ் ட்ராயிங். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கெல்லாம் போய் வரையும் போது இட்ஸ் பிகமிங் மோர் கான்ஷியஸ். அழகாக போடும். ஒரு கொடி போடும், ஒரு மலை போடும், ஒரு கொடி போடும், ஒரு போட்டு போடும், ஒரு மரம் தென்னை மரம் போட்டு ஒரு வாழை சின்னதாக உட்காந்துருப்பான். அது வந்து டீச்சரோட ஐடியாலஜியில் அவங்களோட ஆசை ஒரு தென்னை மரத்துக்கு கீழே உட்காரணும், தனியாக வரிசையில். அது வந்து காலகாலமாக ட்ரெடிஷனாக ஒன்று சின்ன அது முதல்ல ஸோ இல்லை ஆக்சுவலாக நான் இல்லை கரெக்ட் இதை நான் கண்டிப்பாக அதை நான் இது பண்ணுறேன். இந்த விஷயத்த ப்ராப்பராக இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுக்குற சிஸ்டமே மாறிடுச்சு. நம்மளுக்குள்ள இருக்கிறத ஆப்பிள் வேற எதுவும் போடுவாங்க, அவ்வளோதான். இதுதான் நடக்கும். தாண்டிட்டாங்கன்னு பேசுறது பேசிக் தான். சின்ன பசங்க நீங்க எவ்வளவு டிராவல் பண்ணிடல, நீங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியும். நீங்க அண்ணன் சொன்ன மாதிரி அப்படிதான். இப்ப நிர்பந்தம்லாம் எங்கேயுமே இல்லை, உங்களையும் யாரும் நிர்பந்திக்கவும் இல்லை. இப்போ அவர் சொன்ன மாதிரி தான் பார்வையாளனுக்கு பார்வை விசால் ஆகும்போது புரியுது தன்மை அதிகமாகும் போது பார்த்துக்கலாம். நீங்க அது எப்படி வேணா புரிஞ்சுங்க. இல்ல புரியத்தன்மை தேவைதான் இருக்கு. இல்ல புரியத்தன்மை தேவையில்லாத நீங்க பண்ணும்போது வந்து தைரியமாக போய் கணத்தில் குறிக்கிற கதை தான் இது. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இப்போ என்னன்னா வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து இப்படி அடிச்சா நீச்சல் அடிச்சலாம், இப்படி அடிச்சா இங்கே போயிடலாம், அப்படி அடிச்சா இங்கே வந்துடலாம் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரைனிங் எல்லாம் நான் எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு முன்னாடி நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க வந்து ஒரு வே ஆஃப் ஸ்டைலில் வந்து ஒர்க் பண்ணி அவங்கவுங்க எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அதை லேர்ன் பண்ணி எப்படி போகணுன்றதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் தான் அது, அந்த ஒரு ஹாப்பினஸ்ன்றது. ஸோ அதை நீங்கள் எவ்வளோ தைரியமாக நீங்கள் அட்டன் பண்ணி அதுக்குள்ளே குதிக்கிறீங்கன்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ நான் அப்ஸ்ட்ராக்டாக அப்படி தான் பார்க்குறேன் நான். அது ஒரு என்ன சொல்கிறதுன்னா, நீ குதித்த உடனே உங்களுக்குள்ளார வந்து நீ மேலே வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல கதை ஒதுங்கி தோடும்போது நான் மேலே வந்துட்டேன் அப்படின்றத ஃபீல் பண்ணுற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, நான் கற்றுக்கிட்டேன் ஒரு விஷயத்த அப்படின்றது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்க என் மண்டக்குள்ளே ஓடிட்டு இருந்தாலும் நான் ஒரு இடத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஒரு நியூவாக ஒரு ஸ்பார்க்கை வந்து பிடிச்சிருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்றத நான் ஒரு அப்ஸ்ட்ராக்ஷனாக நான் பார்க்குறேன் அந்த மொமெண்ட்டை. ஸோ அந்த ஒரு இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து இப்போ நான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், உங்களோட ஷேர் பண்ணணுன்றதுனால இப்படி எனக்கு ஒரு ஸ்டோரி தேவைப்படுது அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இது இல்லாமல் கூட வந்து அது யாருக்கு வேணாலும் எங்கே வேணாலும் நடக்கலாம், எந்த மொமெண்ட்டில் வேணாலும் நடக்கலாம். அது வந்து ஏற்கனவே கனெக்டடான விஷயத்தால் தான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது, அது எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த தருணத்தில் நம்ம அதை எப்படி ப்ரிசீவ் பண்ணுறோம், நமக்கானதாக அதை எப்படி எடுத்துக்கிறோன்றது தான் நான் அப்படி பார்க்குறேன். அதை நிற்கிற சொல்லணும்னு நினச்சோம். இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஷோ எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு வரும்போது அது நம்ம எப்படி அஃபெக்ட் பண்ணணும், அஃபெக்ட்னா
இப்போ ஷோ பார்த்து இதுதான் சொன்னாங்க எதுவுமே தேவை அது வந்து சொல்றது சொல்லுங்க. கைனடிக்ஸோட ஷோ வந்து காலேஜ் படிக்கும்போது அப்போ வந்து ஒரு ஷட்டர் மாதிரி இந்த அதுவும் நான் ஒரு ஷட்டர் மாதிரி ஒன்று கிரே கலர் இல்லை வச்சுட்டாங்க. அது வந்து நாங்கள் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் என்னோட அமிர்திஸ்ட் போகும்போது நானும் குத்தி போகணும். இப்போ வந்து அமிர்திஸ்டோட டோர் வந்து ஷட்டர் தான் துபர் அத்தனட்டிக்ஸ் அப்படின்னு. அதான் அந்த மொமெண்ட் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சிரிச்சுட்டே சொன்னேன், ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் குரு நான் எல்லாரும் வந்துருக்கும் எல்லாரும் வரும்போது நான் இங்கே பாரு நான் இந்த மாதிரி சொன்னேன், அது கைனடிக்ஸ்ன்னு சொன்னேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். அது மாதிரி இப்போ ஷோ இது பார்க்குறது, அதே ஷட்டர் பார்த்து நம்ம வண்டியில் பைக்கில் டிராஃபிக்லாம் பார்க்கும்போது ஒரு சில கிளிம்சஸ் தெரியும். அந்த ஷட்டரோட கிளிம்சஸ் வந்து குட்டி அந்த லாரியில் பின்னாடியோ அந்த மாதிரியான அது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் அந்த மொமெண்ட் ரொம்ப சின்ன 1 மினிட் அவ்வளோ. அதுக்கப்புறம் அது வேறு மொமெண்ட் வேறு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான். இவ்வளோ பேசுகிறாங்க அகைன். இது இன்னொன்று வந்து நான் ரீசெண்டாக வந்து குமரேசன் அவங்க ஒர்க்கு எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஒன்று சாக்கு குட்டி அடையிலலாம் வந்து ஒன்று மேலே வச்சுட்டு போகும்போது நான் அதை அதுதான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஒர்க்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் போகும்போது எங்கே பார்த்தாலும் குமரேசன் தான் தெரிகிற மாதிரி இங்கே வேறு அங்கே வேறு. அதெல்லாம் இங்கே அந்த ஒரு அதுதான் நானும் இவ்வளோ ஒன்றா போகும்போதுனா வந்துட்டு ஒரு ஷோ பார்க்கும்போது இவ்வளோ தெரியாது. இங்கே பிரச்சனை இந்த ஆக்டர் வந்து ஏன்னா தெரியுது அதுவும் நீ இப்போ சொன்னதும் அது ஒரு இது நோய்டா. ஏய் அது ஒரு இது நோய், அதை மாற்றிடணும். சிங்கிள் கைனடிக்ஸ் ஒர்க்கு வந்துட்டு ஒர்க்கு ட்ராக் பண்ணிடுவோம். அதான் வந்தான் வந்துட்டு வந்து ஜெகத்ரா ஹெல்ப் பண்ண வந்திருக்கான் அப்படின்னா, ஜெகத் அந்த பீடிங் எடுறான்னு போய் சுற்றி பார்த்துட்டு இருக்கான். பாக்கெட்டில் கை விட்டு பீடிங் தான் என்ன அப்படின்னா பீடி அங்கே வச்சிடணும். பீடிங்கிறது இது என்ன பார்க்குறீங்க தம்பி? இல்லை அதுதான் இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுக்கப்புறம் அடுத்த ஜாலியோ இல்லை அந்த இதோ அடுத்த ஜாலி Okay, we will wind up. Anybody else want to talk? யாராச்சும் காலேஜ் இப்போ படிச்சுட்டு இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாராச்சும் பேசணுமா? இல்லைனா we will wind up and we will have more sessions like this so that we will get to know about ஆக்சுவலாக காலேஜில் ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் முடிச்சவங்க அவங்க கிட்ட பேசணுன்றது நீங்களாம் தான் படிக்கிற டிஸ்கஷனுடைய because on the college and the academic sessions விட்டு வெளியில வரும்போது தான் you will want to do something like this. இந்த டெக்னிக்ஸ் பத்தி கேட்கலாம். இல்ல நீங்க மெட்டீரியல்ஸ்லாம் இப்படி இருக்கணும்னு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இதுதான் வேணும்னு நான் வந்து கேபிள் ஐ மீன் பார்க் போறேன், எனக்கு கிடைக்கும்னா நான் பிளாக்ல தான் வாங்க போறேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண போறேன். அந்த மாதிரி போற வழியில முடிச்சுக்கலாம். ஆனா காலேஜுக்காக கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான். சூப்பரா கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிளனேஷன். காலேஜ் கேட்டோன்னே ஐயப்பா வீட்டு தான் போறியா? இதுதான் அப்படின்றது சூஸ் பண்ணணும். நீ சொன்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், போகிறது தான் அப்படின்னு என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு அந்த மாதிரி கூட கான்ஷியஸாக வந்துட்டு ஆகணும், தான் போதே ஆகணும், இருக்குன்னு ஆகணும்னு அவசியமே இருக்காது. கொஞ்ச நேரம் வேறு சில வேலைகள் பண்ணலாம் ஆகிடலாம். இல்லைன்னா ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலான் இருக்கேன். நான் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்கும் ஒரு மெட்டீரியல் பார்க்கலாம். அப்போ அது எது பார்த்தாலும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் ரொம்ப இதுவாகிடுச்சு. இப்போ ரொம்ப ப்ரௌண்டாக எனக்கு இந்த மெட்டீரியல் தான் வேணும்னு சொல்லி பேப்பர் தான் வேணும், இந்த கலர் தான் வேணும், அப்படி தான் வைக்கிறேன். ஆனால் இந்த ப்ராசஸ் எங்கே அது இன்னும் டீட்டெயில் ஆகிடுச்சுன்னா இந்த ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃப்ளோ இருக்கு இல்லையா, அப்போது வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்கும். இந்த மெட்டீரியலில் இருந்ததுலாம் போயிடுச்சு. அந்த ஃப்ளோ ஒர்க் பண்ணும்போது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக 2-3 கலர் இருக்கும், இது நல்லா இருக்குது, அப்படியே விட்டுலான்னு தோணும். அந்த மாதிரி தான் மெட்டீரியலோட ஏரியாலாம் இப்போ ரொம்ப பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஐ மீன் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு ரொம்ப அவ்வளோ இம்பார்ட்டண்ட்லாம் இல்லை. இம்பார்ட்டண்ட் இல்லை இந்த சென்ஸ் முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு ஐடியா வந்து இல்லை. எந்த மெட்டீரியலில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு என்ன தேவைப்படுதோ அவுட்புட் அப்படின்ற ஐடியா வந்தாச்சு.
நான் எப்படி பார்க்கறேன்னா எல்லாருக்கிட்டையும் ஸ்பெசிஃபிக்காக இவங்ககிட்ட இந்த மெட்டீரியல் இருக்கும்னு நான் இப்போ ஃபிலிம் பண்ண ரெகுலராக பார்த்துருக்கேன். ஜெகத்தன் அவர்களுக்கு பார்த்துருக்கேன். இன்னொரு ஷோ பண்ணிருக்கேன். இவங்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு இடத்துல இவரோட ஒர்க்கு பார்த்துட்டு எங்கேயாவது செஸ் போர்டு வெளியில மாட்டியிருந்தாங்க கூட ஓ இப்படிதான் பண்ணியிருப்பாரு. ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்துருப்பாரு. அவரு எகைன் பண்ணிருந்தாங்க. டீச்சிங் பண்ற தப்பு. இல்லை இது வந்து எதுவுமே வந்து அடுத்த தாட் போக மாட்டேங்குது. அது பார்த்தோம் அதோட அது எண்ட் ஆஃப் நீங்க வச்சுக்க வேணாம். அவருடைய ஸ்டார்டிங் இப்படி இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது அவருக்கு புரிதல் இருக்கும். நான் வந்து இது சொல்றேன்னா அந்த அமித்திஸ்ல இது சொன்னேன்ல ஷட்டர் பார்க்கும்போது அது அதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் அது என்ன சொல்லி தந்துச்சுன்னா விஷுவல் லிட்ரஸி இருக்குல்ல. ஒரு பொருளை எப்படி எப்படின்னா நீ பார்க்கலாம். அது எங்கெங்கெல்லாம் வச்சு அழகு பார்க்க இங்கேருந்து ஒரு கார்னரில் கல்லை மட்டுமே வச்சுட்டு நான் இங்கேருந்து பார்ப்பேன் அங்கே பார்ப்பேன் இப்படிலாம் பார்க்கும்போது அதுவே ஒரு விஷுவல் லிட்ரஸி வந்து சொல்லி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறேன். இன்னொன்று வந்து நீ ஒருத்தர் பார்த்தோன்னா அவன் தினா இருப்பான்னு நினைக்கிறல. அவன் எப்படியா இருக்கலாம் இருக்கணும். அது நம்ம தினா இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே போகிறதோ அது உன்னுடைய ப்ராக்டிஸ் தான். நீ ஒட்டுமொத்த ஹியூமனோட ப்ராக்டிஸ் அதுவாக தான் இருக்கும். ஆனால் நான் இப்படி தான் இங்கே இருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்படிதான் இருப்பாரு. அவன் பெயிண்டிங் அது காட்டுறது சொல்லிடுறேன். நான் வந்து இவரு இதுதான் வச்சுதான் பண்ணேன். இவரு இப்படி பார்த்துக்கிறாரு பாத்தியா, அதுதான் நான் பண்ணேன். அந்த ஆப்ஜெக்ட் அவர் இப்படி பார்த்துக்கிறாரு அந்த இதுதான் நான் வந்து அவரு அந்த ஆப்ஜெக்ட் முன்னாடி அவரோட நாலேஜ் அப்படி பார்த்துக்கிறாரு. முடிஞ்சிச்சு. ஸ்டடி விஷுவல் ஆர்டர் இப்போ நான் இப்படி பார்க்குறேன்னா இந்த விஷுவல் ஆர்டரில் இந்த மாதிரி தான் எடுத்துருக்காரு. நான் திரும்ப அதை பார்க்கும்போது இப்போ நான் சொல்கிறேன் அந்த ஷட்டரு எனக்கு பார்த்த அந்த செஸ் போர்டு இதெல்லாமே அந்த விஷுவல் ஆர்டரில் பார்த்துட்டு இதே ஆர்டரில் அப்படியே தான் எனக்கு ப்ரெசென்ட் ஆகும். ஸோ எனக்கு அதை பார்த்த மாதிரி இதை பார்க்கறதுனால ஸோ இவங்க ஸ்பெசிஃபிக்காக இப்படி தான் நம்ம ஒரு மேஜிக் பண்ணிருக்குல்ல இவரு இப்படி தான் மேஜிக் பண்ணாருன்ற ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குல்ல அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் எனக்கு இந்த மெட்டீரியல்ஸ் மேலே உங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் இருக்கு. சிலரோட ஒருத்தர் தான் நான் பார்த்துக்க பெருசாக பார்க்கல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். ஆனால் என்னன்னா இவங்க எல்லாருக்கிட்டே அந்த மெட்டீரியல் ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நான் இப்போ ஸ்டூடெண்ட் பார்க்கும்போது எனக்கு அந்த இடத்துல ஒரு வேலை மெட்டீரியல் சூஸியாக இப்படி தான் பிக் பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அவர் ஸ்டைலுக்கு அவங்க டூல்ஸ் யூஸ் பண்ணுறாரு. இவர் இந்த ஸ்டைல் இவர் யூஸ் பண்ணுறாரு. அப்படி அப்படியும் இருக்கலாம். அப்படிதான் இல்லை அப்படியும் இருக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா இல்லை ஃப்ளோ தான்? ஆக்சுவலி பேசிக்லி மெட்டீரியல் சாய்ஸ் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்போட தான் வரும். இனிஷியலாக வரும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வரும்போது அதுக்கு ஒரு மெமரி இருக்கும். அது பர்சனலாக இருக்கலாம், இல்லை சொசைட்டி வைஸாக இருக்கலாம், இல்லை வைடராக இன்னும் வைடராக இருக்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா மெட்டீரியலை சூஸ் பண்ணணும். அதையும் ஒர்க் பண்ண அதாவது எல்லாமே கிடைக்கிறதெல்லாம் ஆர்ட்டு அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா கண்டிப்பாக அது உங்களோட மெட்டீரியலே கிடைக்கும். அது என்ன வேணா இருக்குது. உடனே போன பாட்டிலோ ஏதோ வந்து அதுக்கும் உங்களுக்கும் உண்டான பர்சனலான கனெக்ட் என்ன, அது எவ்வளோ வந்து உங்களுக்கு பரிச்சயமாக இருக்குது அந்த மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் மூலமாக நீங்கள் வந்து வேற ஒரு க்ரௌடுக்கு என்ன சொல்ல போகிறீங்கன்றது அந்த கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த மெட்டீரியலை சூஸ் பண்ண முடியும். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இங்கே நீங்கள் மெட்டீரியல் ரெஃபரன்ஸ் சொன்ன எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அந்த மெட்டீரியல் கூட நல்ல ரிலேஷன்ஷிப். பிக்சர்ஸ் சொன்னீங்க, இப்போது அந்த மெட்டல் ஷீட் சொல்கிறது, இப்போ அந்த ஆர்டிஸ்டே டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஆர்டிஸ்ட்டுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து அதில் இருக்கும். மேபி அது டிஸ்கன்யூ ஆகும். எல்லா ரிலேஷன்ஷிப்பும் டிஸ்கன்யூ ஆகும். நீங்கள் ஒரு பஸ்ஸை விட்டு கீழே இறங்குனீங்கன்னா அந்த டிக்கெட்டோட வேலிடிட்டி அப்போ முடிஞ்சிடும். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் அங்கே முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான் சொல்ல. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒயின் ஷாப் போனீங்கன்னா அந்த ஹாலோகிராம் அது என்னோட ஒர்க்கு தான். ஸோ அதில் ஸோ அந்த ரிலேஷன் வரும்போது தான் அது உங்களோட ஒர்க்காக ஆர்டிஸ்டோட ஒர்க்காக மாறும்.
நீங்கள் அது ரேண்டமாக போய் ஒரு காயிலங்கடையில் போயிட்டு இதெல்லாம் பொறுக்கி வேலை செய்யலான்னு வர அந்த மாதிரி ஒர்க்கும் இருக்குது. அதுலலாம் நீங்கள் தான் ஜஸ்டிஃபை பண்ணணும். அந்த பீரியட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி டிக்கெட் வாங்குறது லைனில் நின்று வாட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது முடிஞ்சிடுச்சுன்னு ஒரு இடத்துல காலியாக ஆக்சுவலி போட்டோம் டிக்கெட்டாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதா அப்படின்றதுல எனக்கு இல்லை அதான் சொன்னேன், அந்த ரிலேஷன் இருக்குல்ல அந்த பயணத்தோட எல்லாருக்கும் ஒரு எனக்கு அந்த இடத்துல டவுட் இருக்கும். அது எல்லாருக்கும் நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்காக தானே ஒர்க் பண்ணுறீங்க. இல்லை இப்போ ஆர்டிஸ்ட்டுங்கிற இடத்துல இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு நான் பார்க்குற ஒரு இடத்துல வீவர் இடத்துல இருக்கேன் அப்படின்றப்போ எனக்கு அது வந்துட்டு இப்போ இல்லை அந்த டவுட் வந்துச்சுன்னா உங்களால் ஒர்க் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து உங்களுக்காக தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. வீவராக ட்ரான்ஸ்ஃபர் கோயிங் டு ஒன் பிளேஸ் நான் இப்போ பீச்சுக்கு போகிறேன்னு வச்சுக்க, கடற்கரை பார்த்துட்டே இருப்பேன். லாட் ஆஃப் செல்ஸ் வீடர் உனக்கு ஆசைப்படுறோம் அருமையாக இருக்குன்ட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் ஒரு லெவலுக்கு போயிட்டு போகிற ஒன்றால் தூக்க முடியாது, அப்புறம் நான் கீழே போட்டு தான் போவேன். ஆனால் மெட்டீரியல் நான் மைண்டுக்குள்ளே எல்லாம் நியூஸும் இருக்கும் உங்கள்கிட்ட, அந்த கிளீன் இருக்கும் எல்லாமே இருக்கும், நீ ட்ராவல் பண்ணது எல்லாமே இருக்கும். அப்போது ஒரு கேன்வாஸுக்குள்ளே வரும்போது அது வேறு ஃபார்மில் நீ கிரியேட் பண்ண ஆரம்பிப்பேன். கேன்வாஸ் கிவ்ஸ் யூ ஸ்பேஸ் ஃபார் யூ. இப்போ பீச் போகிற பக்கத்தில் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, நீ ஆர்டிஸ்ட் நீ உட்காந்துக்கிற மற்றவங்க ஆர்டிஸ்ட்னு நீங்கள் எப்படி சொல்லுங்கள்? எல்லாருமே ஒரு வகையில் வந்து சிந்தனைகள் செயல்பட்டு தான் இருக்கும். அவனுக்கு உண்டான சிந்தனை அவனுக்கு வேறு மாதிரி. அது நீங்கள் டிஃபைன் பண்ணி ஆர்டிஸ்ட்னா இப்படி தான் பார்ப்பாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவனுக்கு உண்டான சிந்தனை அவனுக்கு உண்டான அவன் கேட்குறது வெகுஜனை எப்படி எடுத்துக்கிறாங்க ட்ராவல் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த பக்கம் இருந்து உங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நீங்கள் அங்கே போய் பார்க்கணும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அந்த பக்கமும் போய் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒர்க்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு டூயராக இருந்து உங்களோட லாங்குவேஜ் என்ன, உங்களால் ஒர்க் வந்து எவ்வளோ பண்ண முடியுது, உங்களோட ரிலேஷன் என்னன்றதை நீங்கள் இந்த பக்கம் ஒரு டூயராக ஒரு ப்ராக்டிஷனராக நீங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்கள் வீவராகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லேர்னிங் இருக்கும். நீங்கள் எவ்ரி டைம் கன்ஃபியூஸ் ஆகி வியூவர் எப்படி பார்ப்பான், என்ன எப்படி கலாய்ப்பான், இது எப்படி மெட்டீரியல் ஆகும், இது எப்படி ஒர்க் ஆகும்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒர்க் முன்னாடி போகிறது டவுட் தான். இது எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே நடந்தது. ஆனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் அது நீங்கள் தான் கற்றுக்கணும். எல்லாருக்கும் இல்லை நாங்களாம் இல்லை எனக்குலாம் வந்து ரொம்ப ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா அது வேலைக்கு சுனில் அது புரிஞ்சிக்க முடியாது. இப்போ ஒர்க்கை பார்க்குறாங்க எனக்கு புரியுதுன்றதுலாம் இல்லை, புரியாது பாப்பா அவ்வளோதான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறதே இல்லை. இல்லை அங்கே தான் நம்ம ரொம்ப பெருசாக அது ட்ரெஸ்டோட முடிஞ்சிச்சுராஜா. இல்லை அது என்னுடைய நீ உன்னுடைய இதில் நீ பர்ஃபெக்ட் நீ பார்க்குறேன்னு ஒரு சப்ஜெக்ட் பார்க்குறேன், எழுதுற காலேஜுக்கு வர அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன், இல்லாட்டி அந்த மெட்டீரியல் நீ ஒட்டுற, இல்லாட்டி அது மேலே இதை ஆட் ஆன் பண்ணுறேன். அப்போ வந்து அது உங்களை இப்போ நீயும் அதுவும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அப்போ இன்னொரு ஒர்க்கு நீ பார்க்குறேன் அதே மாதிரி என்ன பார்க்குறேன் ரிலேட் வித் தட் இல்லையா? அப்போ வந்து நீ வந்து சந்தனக்கு ஒர்க்கை பார்த்துன்னு வச்சுக்க, அதே மாதிரி நீ ஒர்க் பண்ணி வச்சுக்க, ரிலேட் வித் யூ காம்படிட் வித் யூ. அப்புறம் அவங்க மேலே தாண்டி போக பார்ப்பேன், இல்லைன்னா பரஸ்பரம் தோல் பட தோல் கை போட்டு போவார் ட்ரை பண்ணுவார். அதுதான் தெரியுமா பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் இல்லை அது மாதிரி நீ ஆகலாம். Yes, so I think it is time. Thank you for everyone.